கிறிஸ்துவிடமிருந்தும் முந்தினராகிய தூய ஆவியாரிடமிருந்தும் உங்களுக்கு அருளும் சமாதானமும் உண்டாவதாக. நாம் யாவரும் எழுந்து நிற்போம். பிதாவே நீரங்கள் தந்தை, இயேசுவே நீரங்கள் ரட்சகர், ஆவியே எம் தேற்றரவாளனே, அறிவேன் என் ஆத்துமாவில். Father, you are my Father. Jesus, you are my Savior. Holy Spirit, you are my comforter, and my soul knows it well. நற்செய்தி பணிக்கு கிறிஸ்துவின் அழைப்பு என்பதை குறித்து பேதுரு அப்போஸ்தலன் சொல்லுகின்ற அருள் நிறைந்த மொழிகளை கேளுங்கள். நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்த ஜனமாயும் இருக்கிறீர்கள். ஜெபம் பண்ண கடவோம். நேற்றும் இன்றும் என்று மாறாதிருக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, துதிகளுக்கு பாத்திரரே, இந்த நல்ல மனமகிழ்ச்சியான புதிய மாதத்தின் முதலாம் தூய ஓய்வு நாளிலும் நாங்கள் நன்றி நிறுத்தத்தோடு உம்முடைய திருப்பாதத்திலே கூடி வரும்படியாக உம்முடைய வல்லமை வழி நடத்துதல், உம்முடைய தயவு, இரக்கம், காருண்யம், உம்முடைய அன்பு எங்கள் வாழ்வில் பெரிதாக இருக்கிறது என்பதை நாங்கள் உணர்ந்து நன்றி செலுத்தும்படியாக, உம்மை துதிக்கும்படியாக நீர் எங்கள் வாழ்க்கையில் அருளி இருக்கிற ஜீவன் சுகம் பலனுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த ஆராதனையிலும் ஆவியானவர் எங்கள் மத்தியில் எழுந்தருளி உம்முடைய திருப்பந்தியின் ஆசீர்வாதங்களை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ளவும், உம்முடைய வார்த்தையினால் நாங்கள் பலப்படவும், உம்முடைய விசுவாசத்தை நாங்கள் காத்துக்கொண்டு உம்முடைய சிலுவையின் சாட்சிகளாய் கடந்து செல்ல நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டும்படியாக தாழ்த்துகின்றோம். கடவுள் தாம் முன்குறித்த உம்முடைய பிள்ளைகளை அழைத்து வாரும். நாங்கள் ஒன்று கூடிய உம்முடைய திருப்பெயரை மகிமைப்படுத்த அருள் தாரும். இறைமகன் இயேசு கிறிஸ்து வழியாய் வேண்டுகிறோம் எங்கள் அன்பின் கடவுளே, ஆமேன். நம்முடைய ஆராதனைக்கு ஆரம்பமாக கடவுளை போற்றும்படியாக கிறிஸ்து சபை பாமாலைகளிலே பாடல் எண் 16, ஆக்கத்தாவே தாழ்மையாக திருப்பாத தண்டையே என்ற பாமாலையை நாம் யாவரும் நின்றவாறு பாடுவோம். பாமாலை எண் 16.
நாம் யாவரும் நின்றவாறு திருவிருந்து ஆராதனை முறையை பின்பற்ற அழைக்கப்படுகிறோம். பக்கம் 35 பக்கத்தில் இருக்கிற திருவிருந்து ஆராதனை முறையை நாம் யாவரும் பின்பற்றுவோம். எல்லா இருதயங்களையும், எல்லா விருப்பங்களையும், எல்லா ரகசியங்களையும் அறிந்திருக்கிற சர்வவல்லமையுள்ள கடவுளே, நாங்கள் தேவரிடத்திலே பரிபூர்ணமாய் அன்பு கூறவும், அந்த பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மகிமைப்படுத்தவும், அந்த பரிசுத்த ஆவியின் ஏவுதலால் எங்கள் இருதயத்தின் சிந்தனைகளை சுத்தம் பண்ணியருள்ள எங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்ளுகிறோம். ஆமேன். யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனிதர் மேல் பிரியமும் உண்டாவதாக. கர்த்தராகிய பராபரனே, பரமராஜாவே, சர்வத்துக்கு வல்ல பிதாவாகிய தேவனே, துதிக்கிறோம், புகழுகிறோம், வணங்குகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். சிறந்த மகிமை நிமித்தம் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தராய் இருக்கிற ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே, கர்த்தராகிய பராபரனே, பிதாவின் சுதனே, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியே, எங்களுக்கு இரங்கும். உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிறவரே, எங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும். தேவனாகிய பிதாவின் வலது பார்சலை விட்டுகிறவரே, எங்களுக்கு இரங்கும். நீரே பரிசுத்தர், நீரே கர்த்தர், இயேசு கிறிஸ்துவே, தேவரீர் ஒருவரே, பரிசுத்த ஆவியோடே, தேவனாகிய பிதாவின் மகிமையிலே உன்னதமானவராயிருக்கிறீர். ஆமென். நியாயப்பிரமாணத்தையும் தீர்க்க தரிசனங்களையும் நமது ஆண்டவர் தொகுத்தார் எழுதியது. நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்து சொன்னதாவது: இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்திலே உன் முழு இருதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு மனதோடும், முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கட்டளை. இதற்கு ஒப்பாக இருக்கிற இரண்டாம் கட்டளை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இவைகளிலும் பெரிய கட்டளை வேறொன்றும் இல்லை. இவை 2 கட்டளைகளிலும் நியாயப்பிரமாண முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கியிருக்கிறது என்பதே. கர்த்தாவே, எங்களுக்கு இறங்கி இந்த பிரமாணத்தை கைக்கொள்ள எங்கள் இருதயத்தை ஏவியருளும். அன்பானவர்களே, நாம் இப்பொழுது கடவுளுடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும், ஆண்டவருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் பெற்றுக்கொள்ளவும் இங்கே கூடி வந்திருக்கிறோம். உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் அவரிடத்தில் கிட்டி சேர்வதற்காக கடவுளுடைய கிருபையை தேடி முழங்கால் படியிட்டு அமைதியாக நம்மை நாமே சோதித்து அறிவோமாக. நம்முடைய பாவங்கள் நிமித்தம் முழு இதயத்தோடு உண்மையாய் மனஸ்தாபப்பட்டு பிறரிடத்திலே அன்பும் சிநேகமாய் இருந்து இனி கடவுளுடைய கட்டளைகளை கை கொண்டு புதிதாக்கப்பட்டவர்களாய் அவருடைய பரிசுத்த மார்க்கத்தில் நடப்போம் என்று தீர்மானித்திருக்கிற நாம், நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாய் சர்வ வல்லமையுள்ள கடவுளோடு ஒப்புரவாகும்படி மறுபடியும் நமது பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கை செய்வோம். நாம் யாவரும் சேர்ந்து தாழ்மையில் இருதயத்தோடு பொதுவான பாவ அறிக்கையை சேர்ந்து ஏறெடுப்போம். பரமபிதாவே, உமக்கு விரோதமாகவும் எங்கள் அயலாருக்கு விரோதமாகவும் பாவம் செய்தோம் என்று அறிக்கையிடுகிறோம். ஒளியில் நடவாமல் இருளில் நடந்து வந்தோம். கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லியும் தீமை விட்டு விலகவில்லை. எங்களுக்கு இறங்க வேண்டும் என்று நம்மிடத்திலே மன்றாடுகிறோம். இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னியும். இந்த பரிசுத்த ஆவியினால் எங்களை சுத்திகரித்து எங்கள் மனசாட்சியை உயிர்ப்பித்தருளும். இந்த பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி புது ஜீவன் உள்ளவர்களாய் உங்கள் கூலியம் சேர்த்துக்கதாக மற்றவர்களுக்கு மன்னிக்க எங்களுக்கு உதவி புரியும். ஆமென். இயேசு கிறிஸ்துவின் வழியாய் தம்மிடத்தில் உண்மையாய் மனம் திரும்புகிற யாவருக்கும் அருளப்படுகிற கிருபை நிறைந்த அருள் வாக்கை கேளுங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். பாவிகளை இரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கின்ற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமுமானது. ஒருவன் பாவம் செய்வானால் நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள கடவுள் உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் தம்மிடத்திற்கு மனம் திரும்பி தங்கள் சகோதர சகோதரி குற்றங்களை மன்னிக்கிற யாவருக்கும் பாவ மன்னிப்பை அருளி செய்வோம் என்று மிகுந்த இரக்கமாய் வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். அவர் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களுக்கு இறங்கி உங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவைகளில் நின்று உங்களை விடுதலையாக்கி சகல நன்மையிலும் உங்களை உறுதிப்படுத்தி நிலை நிறுத்தி உங்களை நித்திய ஜீவக்கரையில் சேர்ப்பாராக. ஆமேன். தேவரீருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக.
உயிர்த்தெழுந்த திருநாளுக்கு பின்வரும் 5ஆம் ஞாயிற்றுக்கிழமைக்கான சுருக்க ஜெபம். கிருபையும் இரக்கம் நிறைந்த ஆண்டவரே, மன்னிப்பு மற்றும் அன்பு என்ற அருட்பணியை திருச்சபை கீழ்ப்பிடிதலோடு ஏற்றுக்கொண்டு செயல்படுத்த வேண்டும் என்று பரிசுத்த ஆவியின் வல்லமையை திருச்சபையின் மீது ஊற்றியதற்காக உமக்கு நாங்கள் நன்றியையும் துதிகளையும் ஏறெடுக்கின்றோம். உம்முடைய குமாரனும் நம்முடைய இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக பரிசுத்த ஆவியானவருடன் இணைந்து நீதியையும் சமாதானத்தையும் கடவுளின் அருட்பணி வழியாக நிறைவேற்றுவதற்கான அழைப்பை நீர் எங்களுக்கு தந்ததற்காக உமக்கு நன்றி. ஆன்மீக தியாகமாக எங்களை பரிசுத்த ஆசாரியர்களாக அர்ப்பணித்து உம்முடைய ஆவிக்குரிய மாளிகையிலே எங்களை ஜீவனுள்ள கற்களாக கட்டி எழுப்புமாறு உம்மோடும் தூய ஆவியரோடும் ஒரே கடவுளாக வாழ்ந்து ஆட்சி செய்கிற இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்த பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. நல்ல ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமின்றி எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமேன். அமர்ந்திருக்க ஞாயிறு பள்ளி சிறுவர்கள் மன்னன வசனம் சொல்வார். என் தேவனாகிய கர்த்தர் நானே, இன்னையின்றி உனக்கு வேற தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். பிலிப்பியர் 3:8. எனக்கு லாபமாய் இருக்கிறவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். பிலிப்பியர் 3:7. நாள் 1. நாளைக்காக கவலைப்படாதீர்கள், நாளை தினம் தம்முடையவைகளை கவலைப்படும். அந்தந்த நாளுக்காக அதன் பாடும் போகும். மத்தேயு 6:34. நாள் 2. வசனத்தினாலும் நாவினாலும் கிருபையினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோம். 1 யோவான் 3:14. You did not choose me, but I chose you and appointed you, so that you might bear fruits that may last forever. So whenever you call unto my name, the Father will provide you. John chapter 15:16. And behold, obedience is better than sacrifice, and he the fat of rams. 1 Samuel chapter 15:22. When I am afraid, I put my trust in you. Psalms 56:3. The Lord is my strength and my shield. Psalms 26:7. Wash your thoughts, wash your hearts with the Holy Bible. Wash your thoughts, wash your hearts with the Holy Bible. Read the Bible every day. Pray, pray, pray every day. Read the Bible every day. Pray, pray, pray every day. Forget the sins, don't forget the law. Jesus will give all your holy life to you. Forget the sins, don't forget the law. Jesus will give holy life to you. அருமையான நம்முடைய ஞாயிறு பள்ளி பிள்ளைகளுக்காக, குறிப்பாக இந்த நாட்களிலே அவர்கள் விடுமுறை வேதாம் பள்ளி வழியாக கற்றுக்கொண்டு வருகிற நல்ல விஷயங்களுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். நன்றி செலுத்தி தலைகளை தாழ்த்தி ஜெபம் ஏறெடுப்போம். நம்முடைய பிள்ளைகளுக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி ஜெபம் ஏறெடுப்போம். எல்லாவித ஞானத்தையும் புத்தியையும் விவேகத்தையும் எல்லாவித நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் அருளுகிற அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாக அருமையான இந்த பிள்ளைகள் இப்படி திருநாமத்தை எல்லாருக்கும் முன்பதாக மையப்படுத்த செய்கிறீர், ஸ்தோத்திரிக்கிறோம்.
குறிப்பாக அவர்கள் மனனம் செய்து வைத்து இந்த நாளிலே சொன்ன வசனங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். நிச்சயமாக வரும் காலங்களில் இந்த வசனங்கள் அவர் இதயத்தில் கிரியை செய்ய போகிறதற்காகவும் அவர் பாதைக்கு கால்களுக்கு தீபமாகவும் வெளிச்சமாகவும் இருக்க போகிறதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம் சாமி. தொடர்ந்து இது மாதிரியான விஷயங்களை கற்றுக்கொண்டு அருமையான அவருடைய குடும்பத்துக்கும் திருச்சபைக்கும் சமுதாயத்துக்கும் ஆண்டவரே மிகவும் ஒரு பயனுள்ள பாத்திரங்களாக ஆசீர்வாதத்தின் வாய்க்கால்களாக திகழ ஆண்டவரே அவர்களை நம்முடைய கருத்தில் அர்ப்பணிக்கிறோம் சாமி. இந்த விசேஷத்தை ஞானத்தினாலும் கிருபை வரங்களினாலும் நிரப்புவீராக. அவருடைய பெற்றோருக்காக உடன் பிறந்தோருக்காக நன்றி செலுத்துகிறோம். அவர்களை தயார் பண்ணுகிற அருமையான நம்முடைய ஊழியக்கார பிள்ளைகளுக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லோரையும் நீர் ஆசிர்வதிப்பீராக. வீதமாக ஆண்டவரே இந்த சிறு பிள்ளைகள் வரும் காலங்களிலே திருச்சபையின் தூண்களாக திகழட்டும். இந்த திருக்கரத்திலே தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசு ரட்சகரின் இனிய திருப்பெயரிலே உங்கள் தாழ்மையோடு கேட்கிறோம் அன்பின் பிதாவே, ஆமென். அமர்ந்திருக்க திருமறை பாடங்கள் வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 15 முடிய. 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 15 முடிய. சீரிய ராஜாவின் படைத்தலைவனாகிய நாகமான் என்பவன் தன் ஆண்டவனிடத்தில் பெரிய மனுஷனும் எண்ணிக்கை உள்ளவனுமாயிருந்தான். அவனை கொண்டு கர்த்தர் சீரியாவுக்கு இரட்சிப்பை கட்டளையிட்டார். மகா பராக்கிரமசாலியாகி அவனோ குஷ்டரோகியாய் இருந்தான். சீரியாவிலிருந்து தண்டுகள் புறப்பட்டு இஸ்ரவேல் தேசத்திலிருந்து ஒரு சிறு பெண்ணை சிறைப்பிடித்து கொண்டு வந்திருந்தார்கள். அவள் நாகமானின் மனைவிக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தாள். அவள் தன் நாச்சியாரை பார்த்து, என் ஆண்டவன் சமாரியாவில் இருக்கிற தீர்க்கதரிசியினிடத்தில் போவாரானால் நலமாயிருக்கும், அவர் இவருடைய குஷ்டரோகத்தை நீக்கி விடுவார் என்றாள். அப்பொழுது அவன் போய், இஸ்ரவேல் தேசத்து பெண் இன்ன பிரகாரமாய் சொல்லுகிறாள் என்று தன் ஆண்டவனிடத்தில் அறிவித்தான். அப்பொழுது சீரியாவின் ராஜா, நல்லது போகலாம், இஸ்ரவேலின் ராஜாவுக்கு நிருபம் தருகிறேன் என்றான். அப்படியே அவன் தன் கையிலே 10 தாலந்து வெள்ளியையும் 6000 சேக்கல் நிறை பொன்னையும் 10 மாற்று வஸ்திரங்களையும் எடுத்துக்கொண்டு போய் இஸ்ரவேலின் ராஜாவிடத்தில் அந்த நிருபத்தை கொடுத்தான். அதிலே, இந்த நிருபத்தை உம்மிடத்தில் என் ஊழியக்காரனாகிய நாகமான் கொண்டு வருவான், நீர் அவன் குஷ்டரோகத்தை நீக்கிவிட அவனை உம்மிடத்தில் அனுப்பியிருக்கிறேன் என்று எழுதியிருந்தது. இஸ்ரவேலின் ராஜா அந்த நிருபத்தை வாசித்த போது அவன் தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு, ஒரு மனுஷனை அவன் குஷ்டரோகத்தினின்று நீக்கிவிட வேண்டும் என்று அவன் என்னிடத்தில் நிருபம் அனுப்புகிறதற்கு கொல்லவும் உயிர்ப்பிக்கவும் நான் தேவனா? இவன் என்னை விரோதிக்க சமயம் தேடுகிறான் என்பதை சிந்தித்து பாருங்கள் என்றான். இஸ்ரவேலின் ராஜா தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்ட செய்தியை தேவனுடைய மனுஷனாகிய எலிசா கேட்டபோது அவன், நீர் உம்முடைய வஸ்திரங்களை கிழித்து கொள்வானேன்? அவன் என்னிடத்தில் வந்து இஸ்ரவேலிலே தீர்க்கதரிசி உண்டென்பதை அறிந்து கொள்ளட்டும் என்று ராஜாவுக்கு சொல்லி அனுப்பினான். அப்படியே நாகமான் தன் குதிரைகளோடும் தன் ரதத்தோடும் வந்து எலிசாவின் வாசற்படியிலே நின்றான். அப்பொழுது எலிசா அவனிடத்தில் ஆள் அனுப்பி, நீ போய் யோர்தானில் 7 தரம் ஸ்நானம் பண்ணு, அப்பொழுது உன் மாம்சம் மாறி நீ சுத்தமாவாய் என்று சொன்னான். அதற்கு நாகமான் கடும் கோபம் கொண்டு புறப்பட்டு போய் அவன் வெளியே வந்து நின்று தன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை தொழுது தன் கையினால் அந்த இடத்தை தடவி இவ்விதமாய் குஷ்டரோகத்தை நீக்கிவிடுவான் என்று எனக்குள் நினைத்திருந்தேன். நான் ஸ்நானம் பண்ணி சுத்தமாகிறதற்கு இஸ்ரவேலின் தண்ணீர்கள் எல்லாவற்றை பார்க்கிலும் தமஸ்குவின் நதிகளாகிய ஆப்னாவும் பர்பாரும் நல்லதல்லவோ என்று சொல்லி உக்கிரத்தோடே திரும்பி போனான். அவன் ஊழியக்காரர் சமீபத்தில் வந்து அவனை நோக்கி, தகப்பனே, அந்த தீர்க்கதரிசி ஒரு பெரிய காரியத்தை செய்ய உமக்கு சொல்லியிருந்தால் அதை நீர் செய்வீர் அல்லவா? ஸ்நானம் பண்ணும், அப்பொழுது சுத்தமாவீர் என்று அவர் உம்மோடே சொல்லும்போது அதை செய்ய வேண்டியது எத்தனை அதிகம் என்று சொன்னார்கள். அப்பொழுது அவன் இறங்கி தேவனுடைய மனுஷன் வார்த்தையின்படியே யோர்தானில் 7 தரம் முழுகின போது அவன் மாம்சம் ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல மாறி அவன் சுத்தமானான். அப்பொழுது அவன் தன் கூட்டத்தோடெல்லாம் தேவனுடைய மனுஷனிடத்துக்கு திரும்பி வந்து அவனுக்கு முன்பாக நின்று, இதோ, இஸ்ரவேலில் இருக்கிற தேவனை தவிர பூமி எங்கும் வேற தேவன் இல்லை என்பதை அறிந்தேன். இப்போதும் உமது அடியேன் கையில் ஒரு காணிக்கை வாங்கி கொள்ள வேண்டும் என்றான். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் வாசித்தாயிற்று. தேவனே உமக்கு மகிமை உண்டாகும். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட 2ஆம் வேத பாடம் 1 கொரிந்தியர் அதிகாரம்
1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 1 முதல் 11 வரை. 1 கொரிந்தியர் 3 1 முதல் 11 வரை. மேலும் சகோதரரே, நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களுடனே பேசக்கூடாமல் மாம்சத்துக்குரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் எண்ணி பேச வேண்டியதாயிற்று. நீங்கள் பலனில்லாதவர்களானதால் உங்களுக்கு போஜனம் கொடாமல் பாலை குடிக்க கொடுத்தேன். இன்னமும் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாய் இருக்கிறபடியால் இப்பொழுதும் உங்களுக்கு பலனில்லை. பொறாமையும் வாக்குவாதமும் பேதங்களும் உங்களுக்குள் இருக்கிறபடியால் நீங்கள் மாம்சத்திற்குரியவர்களாய் இருந்து மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீர்கள் அல்லவா? ஒருவன் நான் பவுலை சேர்ந்தவன் என்றும் வேறொருவன் நான் அப்போலோவை சேர்ந்தவன் என்றும் சொல்லுகிறபடியால் நீங்கள் மாம்சத்திற்குரியவர்கள் அல்லவா? பவுல் யார்? அப்போலோ யார்? கர்த்தர் அவனவனுக்கு அருள் அளித்தபடியே நீங்கள் விசுவாசிக்கிறதற்கு ஏதுவாயிருந்த ஊழியக்காரர்தானே. நான் நட்டேன், அப்போலோ நீர் பாய்ச்சினான், தேவனே விளையச் செய்தார். அப்படி இருக்க நடுகிறவனாலும் ஒன்றுமில்லை, நீர் பாய்ச்சுகிறவனாலும் ஒன்றுமில்லை, விளையச் செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும். மேலும் நடுகிறவனும் நீர் பாய்ச்சுகிறவனும் ஒன்றாயிருக்கிறார்கள். அவனவன் தன் தன் வேலைக்கு தக்கதாய் கூலியை பெறுவான். நாங்கள் தேவனுக்கு உடன்வேலையாட்களாய் இருக்கிறோம். நீங்கள் தேவனுடைய பண்ணையும் தேவனுடைய மாளிகையுமாய் இருக்கிறீர்கள். எனக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபையின்படியே புத்தியுள்ள சிற்பாசிரியைப் போல அஸ்திபாரம் போட்டேன். வேறொருவன் அதின்மேல் கட்டுகிறான். அவனவன் தான் அதின்மேல் இன்னவிதமாய் கட்டுகிறான் என்றும் பார்க்க கடவன். போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரம் ஆகிய கிறிஸ்து இயேசுவை அல்லாமல் வேறே அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூடாது. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட 2ஆம் வேத பாடம் வாசித்து நிறைவாயிற்று. கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாகுக. சங்கீதம் 47 மாறி மாறி வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட சங்கீதம் 47. சகல ஜனங்களே கைகொட்டி தேவனுக்கு முன்பாக கம்பீர சத்தமாய் ஆர்ப்பரியுங்கள். ஏனெனில் உன்னதராகிய ஆண்டவர் அஞ்சுதற்குரியவர், உலகனைத்தும் ஆளும் மாவேந்தர் அவரே. ஜனங்களை நமக்கு வசப்படுத்தி ஜாதிகளை நம்முடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்துவார். தேவன் ஆர்ப்பரிப்போடும் கர்த்தர் எக்கால சத்தத்தோடும் உயர எழுந்தளினார். தேவன் பூமியனத்திற்கும் ராஜா, கருத்துடனே அவரை போற்றி பாடுங்கள். மீது ஆட்சி செய்கின்றார், அவர்தான் அரியணையில் வீற்றிருக்கிறார். ஜனங்களின் பிரபுக்கள் ஆபிரகாமின் தேவனுடைய ஜனங்களாக சேர்க்கப்படுவார்கள். பூமியின் கேடயங்கள் தேவனுடையவைகள், அவர் மகா உன்னதமானவர். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சுவிசேஷ வேத பாடம் மத்தேயு 25ஆம் அதிகாரம் வசனங்கள் 14 முதல் 30 வரை. மத்தேயு 25ஆம் அதிகாரம் வசனங்கள் 14 முதல். அன்றியும் பரலோக ராஜ்யம் புறதேசத்துக்கு பிரயாணமாய் போகிற ஒரு மனுஷன் தன் ஊழியக்காரரை அழைத்து தன் ஆஸ்திகளை அவர்கள் வசமாய் ஒப்பு கொடுத்தது போல் இருக்கிறது. அவனவனுடைய திறமைக்கு தக்கதாக ஒருவனிடத்தில் 5 தாலந்தும் ஒருவனிடத்தில் 2 தாலந்தும் ஒருவனிடத்தில் 1 தாலந்துமாக கொடுத்து உடனே பிரயாணப்பட்டு போனான். 5 தாலந்தை வாங்கினவன் போய் அவைகளை கொண்டு வியாபாரம் பண்ணி வேறு 5 தாலந்தை சம்பாதித்தான். அப்படியே 2 தாலந்தை வாங்கினவனும் வேறு 2 தாலந்தை சம்பாதித்தான். 1 தாலந்தை வாங்கினவனோ போய் நிலத்தை தோண்டி தன் எஜமானுடைய பணத்தை புதைத்து வைத்தான்.
வெகு காலமான பின்பு அந்த ஊழியக்காரருடைய எஜமான் திரும்பி வந்து அவர்களிடத்தில் கணக்கு கேட்டான். அப்பொழுது 5 தாலந்தை வாங்கினவன் வேறு 5 தாலந்தை கொண்டு வந்து, ஆண்டவனே, 5 தாலந்தை என்னிடத்தில் ஒப்புவித்தீரே, அவைகளை கொண்டு இதோ வேறு 5 தாலந்தை சம்பாதித்தேன் என்றான். அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது, உத்தமமும் உண்மையுமுள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றான். 2 தாலந்தை வாங்கினவனும் வந்து, ஆண்டவனே, 2 தாலந்தை என்னிடத்தில் ஒப்புவித்தீரே, அவைகளை கொண்டு இதோ வேறு 2 தாலந்தை சம்பாதித்தேன் என்றான். அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது, உத்தமமும் உண்மையுமுள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றான். ஒரு தாலந்தை வாங்கினவன் வந்து, ஆண்டவனே, நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவருமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிவேன். ஆகையால் நான் பயந்து போய் உமது தாலந்தை நிலத்தில் புதைத்து வைத்தேன். இதோ உம்முடையதை வாங்கிக் கொள்ளும் என்றான். அவனுடைய எஜமான் பிரதியுத்தரமாக, பொல்லாதவனும் சோம்பலுமான ஊழியக்காரனே, நான் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரென்றும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவரென்றும் அறிந்திருந்தாயே. அப்படியானால் நீ என் பணத்தை காசுக்காரர் வசத்தில் போட்டு வைக்க வேண்டியதாயிருந்தது. அப்பொழுது நான் வந்து என்னுடையதை வட்டியோடே வாங்கிக் கொள்வேனே என்று சொல்லி அவனிடத்தில் இருக்கிற தாலந்தை எடுத்து 10 தாலந்துள்ளவனுக்கு கொடுங்கள். உள்ளவனவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூர்ணமும் அடைவான். இல்லாதவனிடத்திலிருந்து உள்ளதும் எடுத்து கொள்ளப்படும். பிரயோஜனமற்ற ஊழியக்காரனாகிய இவனை புறம்பான இருளிலே தள்ளி போடுங்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்றான். பாட முடிந்தது. கிறிஸ்துவே உமக்கு மகிமை உண்டாவதாக. நாம் யாவரும் நின்றவாறு நம்முடைய விசுவாசத்தை நிசையா விசுவாச பிரமாணத்தின் வழியாய் ஏறெடுப்போம். வானத்தையும் பூமியையும் காணப்படுகிறதும் காணப்படாதுமான எல்லாவற்றையும் படைத்தவராயிருக்கிற சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய ஒரே தேவனை விசுவாசிக்கிறேன். ஒரே கர்த்தருமாய் தேவனுடைய ஒரே பேரான குமாரனுமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். சகல உலகங்களும் உண்டாவதற்கு முன்னே நமது பிதாவினாலே ஜனிப்பிக்கப்பட்டவர், தெய்வத்தில் தெய்வமானவர், ஜோதியில் ஜோதியானவர், மெய் தேவனில் மெய் தேவனானவர், உண்டாக்கப்படாமல் ஜனிப்பிக்கப்பட்டவர், பிதாவுடைய ஒரே தன்மையுடையவர், சகலத்தையும் உண்டாக்கினவர், மனிதராகிய நமக்காகவும் நமக்கு ரட்சிப்பு உண்டாகவும் பரமண்டலத்திலிருந்து இறங்கி பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாதத்தில் அவதரித்து மனிதனானார். நமக்காக பொந்தியு பிலாத்தின் காலத்தில் சிலுவையில் அறையுண்டு பாடுபட்டு அடக்கம் பண்ணப்பட்டார். வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். பரமண்டலத்திற்கு ஏறி பிதாவின் வலது பாரசத்தில் வீற்றிருக்கிறார். உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க மகிமையோடே திரும்ப வருவார். அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவில்லை. கர்த்தருமாய் ஜீவனை கொடுக்கிறவருமாய் பிதாவிலும் குமாரிலும் நின்று புறப்படுகிறவருமாய் பிதாவோடும் குமாரனோடும் கூட தொழுது தோத்தரிக்கப்படுகிறவருமாய் தீர்க்கதரிசிகள் வழியாய் உரைத்தவருமாய் இருக்கிற பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். ஒரே பரிசுத்த பொதுவான அப்போஸ்தல திருச்சபை உண்டென்று விசுவாசிக்கிறேன். பாவ மன்னிப்புக்கு நியமிக்கப்பட்ட ஒரே ஞான ஸ்நானத்தை அறிக்கையிடுகிறேன். மரித்தோர் உயிர்த்தெழுதலும் மறுமைக்குரிய ஜீவனும் உண்டாகும் என்று காத்திருக்கிறேன். ஆமேன். சபையார் அமருவோம். தொடர்ந்து சபையாருக்கு அறிவிக்கப்பட வேண்டிய அறிவிப்புகள். ஆலய ஆராதனை நிறைவிலே தேநீர் ஐக்கியம் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. சபையார் பங்கு பெற்று செல்ல உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அதே வேளையிலும் நமது ஆலயத்திலே விடுமுறை வேதாகம பள்ளி கடந்த 1ஆம் தேதி முதல் நடைபெற்று வருகின்றது. சபையார் உங்கள் பிள்ளைகளை உற்சாகமாய் இந்த விடுமுறை வேதாகம பள்ளியிலே பங்கு பெற செய்யும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். வருகின்ற 9ஆம் தேதி வியாழன்கிழமை அன்று நமது விடுமுறை ஆலயத்தில் நடைபெற்று வருகின்ற விடுமுறை வேதாகம பள்ளியினுடைய நிறைவு நாள் கூடுகை நடைபெறும். அன்றைய நாளிலே நம்முடைய திருச்சபையின் பெற்றோர்கள் நீங்கள் வந்து அருமை பிள்ளைகளை நீங்கள் வாழ்த்தும்படியாகவும் அவர்கள் கற்றுக்கொண்ட காரியங்களை அன்றைய நாளிலே அவர்கள் செய்து காண்பிக்க இருக்கின்ற சூழலிலே அவர்களை வாழ்த்தும்படியாகவும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். குறிப்பாக இந்த விடுமுறை வேதாகம பள்ளி
6ஆம் தேதி முதல் இருந்ததை நம்முடைய திருமண்டல ஒழுங்கின்படியாக 1 முதல் 10 நாட்கள் என்று அவர்கள் ஒழுங்கு செய்ததின்படியாக இந்த மாற்றம் 1 முதல் 9 தேதி வரையிலும் நடைபெறுகின்றது. அப்பொழுது நமக்கு யார் டைரக்டர்ஸாக வருவார்கள் என்று கேட்டபொழுது நாம் கேட்பது நமக்கு இங்கே தங்குவதற்கு வசதி இல்லை, அந்த சூழலிலே யாராவது மதுரை பிராந்தியத்தில் மதுரை பகுதியில் இருந்து அனுப்பி கொடுங்கள் என்று கேட்பது உண்டு. ஆனால் நமக்கு வேறு இடத்திலிருந்து 2 வாலிப பிள்ளைகள் தங்கைமார்கள் வந்தார்கள். நம்முடைய திருச்சபையின் சார்பாக வாழ்த்தி அவர்களை வரவேற்கிறோம். அவர்கள் என்று சொன்ன உடனே எங்களுக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை. ஏனென்று சொன்னால் அவர்களை தங்க வைக்க வேண்டும், அவர்களுக்கு பாதுகாப்பு தேவை, அவர்கள் வந்து இங்கே அமர்த்த வேண்டும் என்று சொன்ன வேளையிலே அருமையான நம்முடைய இந்த விடுமுறை வேதாகம பிள்ளையை ஒழுங்கு செய்து நமக்கு உதவி செய்து வருகின்ற அருமையான திருமிகு சாமுவேல் தவராஜ் ஐயாவும் அம்மா அவர்களும் மிகுந்த உற்சாகத்தோடு எங்கள் இல்லத்திலே நாங்கள் வைத்து அவர்களுக்கு உணவையும் நாங்கள் பார்த்து கொள்கிறோம் என்று சொல்லி மிகுந்த உற்சாகத்தோடு அவர்களை வரவேற்று வைத்து இந்த 4 நாட்களாகவும் அவர்கள் நம்மோடு இருந்து இந்த திருப்பணிகளை செய்து வந்து கொண்டிருக்கின்றார்கள். கடந்த 4 நாட்களாகவும் அநேக பிள்ளைகள் பங்கு பெறுகின்றார்கள். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. குறிப்பாக அநேக ஆசிரியர் பெருமக்கள் நம்முடைய திருச்சபையிலிருந்து இந்த வேதாகம பள்ளி வகுப்புகளை மிகுந்த அக்கறையோடும் உற்சாகத்தோடும் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய வார்த்தைகளை இந்த 4 நாட்களாக அவர்கள் விதைத்து வந்து கொண்டிருக்கின்றார்கள். கடவுளுக்கு மகிமை உண்டாவதாக. எல்லாவற்றுக்கும் மேலாக வாலிப பிள்ளைகள் கடந்த ஆண்டும் இந்த ஆண்டும் மிகுந்த உற்சாகத்தோடு இந்த திருப்பணிகளிலே ஈடுபட்டு வருகின்றார்கள். அதற்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கின்றேன். நம்முடைய திருச்சபையின் வாலிப பிள்ளைகள் இந்த நாட்களிலே கர்த்தரை தேடுவது மிகுந்த ஆசீர்வாதமான ஒரு காரியம். ஆக அருமை பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜெபிக்கும்படியாகவும் அன்பு பிள்ளைகளை உற்சாகப்படுத்தி அனுப்பி வைக்கின்ற பெற்றோர்களுக்காகவும் நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கின்றேன். கர்த்தர் இந்த ஊழியங்களின் வழியாக திருச்சபையையும் இந்த பகுதியிலே நம்முடைய திருச்சபையை சாட்சியாகவும் வைக்க அவரை நாம் அவரிடத்திலே நாம் மன்றாடுவோம், தொடர்ந்து நாம் ஜெபிப்போம் இந்த ஊழியங்களுக்காக. அதோடு தன்னார்வர்களாக அநேகர் வந்தும் அநேக திருச்சபையின் குடும்பங்கள் வந்தும் இந்த ஊழியங்களை பார்த்து உற்சாகப்படுத்தி வந்து கொண்டிருக்கின்றீர்கள். அதற்காகவும் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கின்றேன். நம்முடைய திருச்சபையினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் என்ன என்று சொன்னால், எந்த ஊழியமானாலும் கேட்பதற்கு முன்பதாகவே ஒவ்வொருவரும் இந்த ஊழியத்திற்கென்று காணிக்கைகளை கொடுத்து தாங்கி வந்து கொண்டிருக்கின்றீர்கள். அது ஒரு பெரிய ஆச்சரியமான ஒரு காரியம். நம்முடைய திருச்சபையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து வந்து கொண்டிருக்கின்றார். கடந்த ஆண்டுகளிலே நாம் 2 இடங்களுக்கு சிறிய தொகையை உதவியாக செய்து வந்து கொண்டிருந்தோம். கிறிஸ்துமஸ் காலங்களிலே அது கடந்த ஆண்டு 3 நம்முடைய திருமண்டலத்தின் 3 தேவையில் உள்ள ஊழியங்களுக்காக அதிக தொகையும் கொடுப்பதற்காக கர்த்தர் உதவி செய்தார். அதற்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கின்றேன். கர்த்தர் நம்முடைய ஊழிய பாதையிலே அநேக காரியங்களை அவர் செய்து வருவதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். உற்சாகமாக இந்த ஊழியங்களுக்கு நீங்கள் உதாரத்துவமாய் கொடுக்கின்ற உங்கள் காணிக்கைகளுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கின்றேன். இந்த ஊழியத்தின் மகிமையை மேன்மையும் ஆண்டவர் உங்கள் வாழ்வில் நிறைவாய் தந்து வழி நடத்துவாராக. அருமையான வாலிப விடுமுறை வேதாகம பள்ளி இயக்குநர்கள் சொன்ன வேளையிலே எங்களுக்கு நம்முடைய திருச்சபையில் பணிபுரிவது மிகுந்த மகிழ்ச்சியா. காரணம் என்ன என்று சொன்னால், அநேக பிற சமய பிள்ளைகள் பங்கு பெறுகின்றார்கள். அது எங்களுக்கு ஒரு மிகுந்த ஆசீர்வாதம். ஏனென்றால் நம்முடைய பிள்ளைகளுக்கு தெரியும், இருந்தாலும் அவர்கள் வந்து கிறிஸ்துவை அறிந்து கொள்வது ஒரு பெரிய எங்களுடைய ஊழியத்திலே ஆசீர்வாதம் என்று அவர்கள் சொன்னார்கள். அதற்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கின்றேன். நம்முடைய திருச்சபையை விதமாக கர்த்தர் ஆசீர்வதித்து வருகிறதற்காய் ஆண்டவருக்கு துதிகளை ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கின்றேன். தொடர்ந்து இந்த மீதியுள்ள நாட்களுக்காக நீங்கள் ஜெபியுங்கள். வந்து ஊழியங்களிலே விடுமுறை நாட்கள் என்பதனால் ஒரு வேளையாவது ஒரு நேரமாவது நம்முடைய திருச்சபையில் நடைபெறுகின்ற இந்த ஊழியங்களை வந்து பார்த்து செல்ல உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். வருகின்ற 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நமது ஆலயத்தில் மாலை ஜப ஆராதனை நடைபெறும். 12/5/2024 2ஆம் ஞாயிற்றுக்கிழமை அது காலை ஜப ஆராதனையாக நடைபெறும். சபையார் பங்கு பெற உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். திருமண்டலத்தின் வழியாய் அறிவிக்கப்பட வேண்டிய அறிவிப்புகள். நம்முடைய திருமண்டலத்தில் செவிலியர் கல்லூரிக்கான சேர்க்கைகள் நடைபெற்று வந்து கொண்டிருக்கின்றது. பிஎஸ்சி நர்சிங், எம்எஸ்சி நர்சிங் சேர விரும்புகின்றவர்கள் நீங்கள் அதற்கான விண்ணப்பத்தை பெற்று உருவானவருடைய கையொப்பத்துடன் சமர்ப்பிக்க கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். திருமண்டலத்தின் வழியாய் நடைபெற
இருந்த குருசேகர குழு தேர்தலானது மறு தேதி அறிவிக்கப்படும் வரை ஒத்திவைக்கப்படுகிறது என்பதை சபையாருக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். இது குறித்ததான மீண்டுமான அறிவிப்பு செய்யும் வரையிலும் குருசேகர குழு தேர்தல் தேதியானது மீண்டுமாய் அறிவிக்கப்படும் என்பதை உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்முடைய திருச்சபையிலே பிறந்தநாள் திருமண நாள் காணுகின்ற திருச்சபையின் குடும்பங்கள் 5/5/2024 மிஸ்ஸஸ் ஆலிஸ் ஃப்ரெட்ரிக் தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடுகின்றார். 6/5/24 மிஸ்ஸஸ் ஆர் சுசித்ரா உதயராஜா, மிஸ்ஸஸ் இவாஞ்சலின் ஆகியோர் தங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்கள். 7/5 மிஸ்டர் இஜி அருள் அவர்கள் தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடுகின்றார். மிஸ்டர் மதன் ஆகியோர் தங்களுடைய பிறந்த நாட்களை கொண்டாடுகின்றார்கள். 8/5 மிஸ்ஸஸ் ஜோஸ்பின் நிர்மலா தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடுகின்றார். பிறந்த நாள் காணுகின்ற குடும்பத்தின் மக்களை வாழ்த்துகின்றோம். 10/5 மிஸ்ஸஸ் ஏர் ஆக்னஸ், மிஸ்ஸஸ் ஜெனிட்டா இவாஞ்சலின் ஹெப்சிபா ஆகியோர் தங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்கள். பிறந்த நாள் காணுகின்ற திருச்சபையின் குடும்பங்களை ஆண்டவருடைய நாமத்திலே வாழ்த்துகின்றோம். கர்த்தர் இது போல பல பிறந்த ஆண்டுகளை தந்து அவருடைய வாழ்க்கையில் ஆண்டவருக்கு சாட்சியாய் நிற்க கிருபை தரும்படியாய் ஆசீர்வதிக்கின்றோம். உலகில் உள்ள சகல ஜாதிகளிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் கர்த்தர் சிறந்திருக்கும்படி செய்ய திருச்சபையாய் ஆசீர்வதிக்கின்றோம். திருமண நாள் காணுகின்றவர்கள் 6/5 மிஸ்டர் கே சீனு, மிஸ்ஸஸ் ஷாலினி சீனு ஆகியோர் தங்களுடைய திருமண நாளை கொண்டாடுகின்றார்கள். 8/5 மிஸ்டர் டேவிட் ஞானராஜ் அண்ட் மிஸ்ஸஸ் பெஸ்டி டேவிட் ஆகியோர் தங்களுடைய திருமண நாளை கொண்டாடுகின்றார்கள். சியோனின் வாழ்வையும் எருசலேமின் சமாதானத்தையும் பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பாய் என்கின்ற வார்த்தையின்படியான ஆசீர்வாதத்தை குடும்பத்தின் மக்கள் பெற்று கர்த்தருக்கு சாட்சியாய் நிற்க திருச்சபையாய் ஆசீர்வதிக்கின்றோம். பிறந்த நாள் திருமண நாள் காணுகின்ற பிள்ளைகளுக்காக நாம் கடவுளிடத்திலே வேண்டிக் கொள்ளுவோம். அன்பின் ஆண்டவரே, வரங்களின் ஈவாலும் உடைய கிருபையினாலும் குடும்பங்களை ஆசீர்வதிக்கின்றவரே, இந்த நாளிலும் அவ்விதமாக எங்களுடைய திருச்சபையிலே பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கண்டிருக்கின்ற உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய திருக்கரங்களிலே அர்ப்பணித்து ஜெபிக்கின்றோம். அவர்களுடைய வாழ்க்கையில் நீர் நல்லவராய் வல்லவராய் அவருடைய தேவைகளிலெல்லாம் போதுமானவராய் இருந்து கரம் பிடித்து வழிநடத்ததை எண்ணி ஸ்துதிக்கின்றோம். கடவுள் தாமே பிறந்த ஆண்டிலும் புதிய ஆண்டிலும் இவ்வருடத்திலே உம்முடைய நன்மையும் கிருபையும் அடைக்கலமும் ஆசீர்வாதமும் நிறைவாய் பெற்று வருஷத்தை நன்மையாய் முடிசூட்டுகின்ற உமக்கு சாட்சியாய் அவர்கள் விளங்க கர்த்தர் உதவி தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். இப்படி திருக்கரங்களிலே அருமை பிள்ளைகளை அர்ப்பணிக்கின்றோம். இறைமகன் இயேசு கிறிஸ்து வழியாய் வேண்டுகிறோம் எங்கள் அன்பின் கடவுளே, ஆமென். கர்த்தர் தாமே பிறந்த நாள் திருமண நாள் காணுகின்ற பிள்ளைகளை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. இன்றைய நாளிலும் நம்முடைய திருச்சபையிலே விழாவில் ஆராதனையில் பங்கு பெற்றிருக்கிற அருமையான குடும்பத்தின் மக்கள் மிஸ்டர் பிரபு குடும்பத்தினரை வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. நாம் நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் கடவுளுக்கென்று படைப்போம். கீர்த்தனைகளிலே பாடல் எண் 17 கண்களை ஏறெடுப்பேன் மாமேரு நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன் என்ற பாடலை பாடுகின்ற பொழுது நாம் நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் படைப்போம். இந்த பாடல் வேளையிலே சந்தா காணிக்கையை படைக்கின்றவர்கள் முன்வர அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். சந்தா அட்டைகள் பெறாதவர்களும் ஆலய ஆராதனை நிறைவிலே பெற்று செல்ல உங்களை அன்போடு நினைவுபடுத்துகின்றேன். கீர்த்தனை எண் 17.
ஜெபம் செய்வோம். நன்மையினாலும் கிருபையினாலும் முடிசூட்டி அலங்கரித்து எங்களை எப்போதும் உடைய கிருபையினாலே சூழ்ந்து கொள்ள செய்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த அன்புக்காக, இரக்கங்களுக்காக, கிருபைகளுக்காக கோடான கோடி நன்றிகள் சாமி. நீர் எங்களை தெரிந்து கொண்டு இந்நாள் வரைக்கும் உம்முடைய பாதைகளிலே, நேர்த்தியான பாதைகளிலே நடத்தி வருகிறீர். உடைய எல்லா தேவைகளையும் சந்திக்கிறீர் சாமி. நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாது இருப்பதும் உடைய சுத்த கிருபை அல்லவோ, உடைய இரக்கங்களுக்கு முடிவில்லையே சாமி. உடைய கோடான கோடி நன்மைகளுக்காக, கிருபைகளுக்காக மறுபடியும் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த அருமையான வழிபாட்டு நேரத்திலும் அதையெல்லாம் நினைவு கூர்ந்து நம்முடைய திருப்பணிகளுக்காக ஒரு சிறு காணிக்கைகளை ஆண்டவரை எங்களை படைத்திருக்கிறோம். படைத்த இந்த காணிக்கைகளை நீர் அங்கீகரித்து ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொருவரையும் நீர் அறிந்திருக்கிறீர் சாமி. அவருடைய பணிகளை, தொழிலை, பிரயாசத்தை ஆண்டவரை இன்னும் அதிகமாய் வாய்க்க செய்வீராக. இன்னும் உடைய திருப்பணிகளுக்காக நாங்கள் கொடுக்கவும், ஆண்டவரே உமக்காக நாங்கள் சாட்சிகளாய் வாழவும் எங்களை எடுத்து உபயோகப்படுத்தும் சாமி. இப்போது உடைய திரு வார்த்தைகளை கேட்க நாங்கள் ஆயத்தமாகிறோம். நம்முடைய பிள்ளைகள் வழியாக ஆண்டவரே எங்களோடு கூட நீர் பேசுவீராக. இயேசு இரட்சகரின் ஈடு இணையற்ற திருப்பெயரில் மிக தாழ்மையோடு கேட்கிறோம் அன்பின் பிதாவே. ஆமென். அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலும் நம்ம மத்தியிலே கடவுளுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக விடுமுறை வேதாகம பள்ளியின் இயக்குநராக வந்திருக்கிற அருமையான இரு சகோதரிகள் நம்ம மத்தியிலே விடுமுறை வேதாகம பள்ளி ஊழியங்களை குறித்தும் அதோடு கர்த்தருடைய வார்த்தையும் நம்ம மத்தியிலே பகிர்ந்து கொள்ள இருக்கின்றார்கள். விடுமுறை வேதாகம பள்ளியின் இயக்குநராக ஆர் ஸ்வீட்டி ராஜஸ்ரீ அவர்கள் நம்ம மத்தியில் வந்திருக்கின்றார்கள். அவர்கள் இளங்கலை கணிதவியல் முடித்து இந்த நாளிலும் அவர்கள் தற்போது ஸ்டெனோகிராஃபி படித்து வந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு இணை இயக்குனராக ஹெனின் என்று சொல்லக்கூடிய சொபயான்சி ஹெனின் என்று சொல்லக்கூடிய அருமையான பாப்பா பிகாம் ஃபஸ்ட் இயர் படித்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் இருவருமாக நம்முடைய திருச்சபையிலே விடுமுறை வேதாகம பள்ளி ஊழியங்களை செய்து வந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்காக நீங்கள் ஜெபியுங்கள். இந்த வேளையிலும் அவர்கள் நம்ம மத்தியிலே கர்த்தருடைய வார்த்தையும் விடுமுறை வேதாகம பள்ளி ஊழியங்களை குறித்தும் நம்மோடு கூட பகிர்ந்து கொள்வார்கள். திருச்சபையின் சார்பாக அவர்களை விடுமுறை வேதாகம பள்ளி ஊழியங்களின் சார்பாகவும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நீதி நேற்ற திருநாமத்திற்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன். இப்படி ஒரு அருமையான வாய்ப்பு அளித்த நம்முடைய சபை குருவான ஐயா அவர்களுக்கும் இயேசு கிறிஸ்துவின் அன்பின் வாழ்க்கையில் ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன். மதுரை ராமநாதபுரம் திருமண்டலம் இளையோர் திருச்சபை விடுமுறை வேதாகம் பள்ளி இந்த வருடம் 2024 ஆண்டின் கருப்பொருளானது பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 8 முதல் 11 வரை உள்ள வசனத்திலிருந்து எண்ணுகிறேன் என்ற தலைப்பின் அடிப்படையில் வேத சம்பவங்களையும் வசனங்களையும் சிறு பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட்டு வருகிறது. நாள் 1ற்கான தலைப்பு எண்ணுகிறேன். நாள் 2 இயேசுவுக்காக நஷ்டம் என்று எண்ணுகிறேன். நாள் 3 கிறிஸ்துவையே ஆதாயமாக எண்ணுகிறேன். நாள் 4 பிடிக்கப்பட்டவன் என்று எண்ணுகிறேன் என்கின்ற தலைப்பின் அடிப்படையில் கடந்த 4 நாட்களாக பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட்டு வருகிறது. இன்னும் சுவாரஸ்யமான தலைப்புகள், சுவாரஸ்யமான வேதாகம சம்பவங்கள் வரும் நாட்களிலே பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க நாங்கள் ஆவலாக உள்ளோம். பிள்ளைகளும் ஆர்வமாக உள்ளன. கலந்து கொண்ட பிள்ளைகளின் கிறிஸ்துவை அறிந்த பிள்ளைகள் 20, கிறிஸ்துவை அறியாதோர் 57 பிள்ளைகள். மொத்தம் கலந்து கொண்ட பிள்ளைகள் 77. கலந்து கொண்ட ஆசிரியர்கள் மொத்தம் 17 பேர். நமது திருச்சபையை
சார்ந்த அநேக வாலிபர்கள் விடுமுறை வேதாகம பள்ளியின் ஆசிரியர்களாக கர்த்தருடைய பணியை செய்து வருகின்றனர் என்பது மிகவும் பெருமைக்குரிய விஷயமாக இருக்கிறது. விடுமுறை வேதாகம் பள்ளிக்கு வரும் பிள்ளைகளுக்கு தன்னார்வமாய் ஒவ்வொரு நாளும் ஸ்நாக்ஸ் மற்றும் உணவு வழங்கப்பட்டு வருகிறது. தொடர்ந்து இந்த இளையோர் திருச்சபை விடுமுறை வேதாகம் பள்ளிக்காக ஜெபியுங்கள், தாங்குங்கள். லூக்கா 10ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள் யாராவது வாசி. லூக்கா 10:2-3. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். ஆகையால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்றார். ரட்சிக்கப்படாத ஆத்துமாக்கள் நிறையா பேர் விபிஎஸ்க்கு சின்ன பிள்ளைங்களாம் நிறைய பேர் நம்ம சர்ச்சுக்கு வராங்க. ரொம்ப சந்தோஷம். அவங்க தெரிஞ்சு கொள்வது, வசனங்கள் எல்லாம் கற்றுக்கொள்வது ரொம்ப ஆர்வமாக ஆவலாக நிறைய வசனங்கள் கற்றுக்கொள்கிறாங்க, வேதாகம சம்பவங்கள் கற்றுக்கொள்கிறாங்க. அவங்கள பற்றி சொல்கிறது நல்லா அவ்வளோ என்ஜாய் பண்ணி வராங்க பிள்ளைங்க. அது மாதிரி அவங்கள பற்றி சொல்கிறதுக்கு ஊழியம் செய்வதற்கான ஆட்களோ நமக்கு ரொம்ப கம்மியாக இருக்கும். அறியாத ஜனங்கள் அதிகம் பேர், ஆனால் நம்ம சொல்கிறதுக்கு ஆட்கள் ரொம்ப கம்மியாக இருக்கும். அவரை பற்றி சொல்கிறதுக்கு நம்ம ஜெபத்தோட ஆர்வமாக முன்வரணும். அப்படி நம்ம ஆர்வமாக ஜெபத்தோடு முன்வரும்போது இயேசு கிறிஸ்து நம்ம கொண்டு பல அற்புதங்களையும் அதிசயங்களையும் நடத்தி வைப்பார். எங்களோட ஊழியத்துக்காக தொடர்ந்து ஜெபிங்க, எங்களோட குடும்பத்துக்காக ஜெபிச்சுக்கொள்ளுங்க, எங்களோட படிப்புக்காக ஜெபிச்சுக்கொள்ளுங்க. ஆமீன். ஜெபம். என் கண்மலையும் என் மீட்பருமான கர்த்தாவே, என் வாயின் வார்த்தையும் என் இருதயத்தின் தியானமும் உமக்கு பிரியமாக இருப்பதாக. அடியனை மறைத்து நீரே வெளிப்படுங்க. ஆண்டவரும் இரட்சகரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சபை குருவானவர் அவர்களுக்கும் சபை மக்களுக்கும் என் ஸ்தோத்திரத்தையும் வாழ்த்தையை தெரிவித்துக் கொள்கிறேன். என் நேம் ஹெனின். நான் ஃபஸ்ட்டு பிகாம் படிக்கிறேன். நான் என்னை பற்றி சொன்னால், என்னோடய 9th ஸ்டாண்டர்டில் நான் அவருடைய ஊழியத்துக்காக ஒப்பு கொடுத்தேன். அதோடைய ஒரு அடித்தளம் தான் நான் இதை நினைக்கிறேன். நான் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வந்திருக்கேன். அதுக்காக நான் கடவுளுக்கு முதல்ல நன்றியை சொல்கிறேன். என்னுடைய 4th ஸ்டாண்டர்டில் என்னோடய சர்ச்சில் டைரக்டராக வந்த அக்காவை பார்த்து தான் எனக்கு ஃபஸ்ட்டு ஆசை வந்துச்சு. நானும் ஒரு நாள் இதே மாதிரி டைரக்டராக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாஞ்சையோடு தான் நான் வந்திருக்கிறேன். நான் இப்போது ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி சொல்கிறேன். நான் ஏதாவது கன்வே பண்ணால் தயவாய் மன்னிச்சு கொள்ளுங்கள். செய்திக்குள்ளே போகலாம். இன்றைக்குரிய திருமண்டல தலைப்பு நற்செய்தி பணிக்கு கிறிஸ்துவின் அழைப்பு அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நமக்கு தலைப்பு கொடுத்துருக்காங்க. நற்செய்தி பணிக்கு கிறிஸ்துவின் அழைப்பு. செய்தினா என்ன? செய்தினா ஒரு விஷயத்தை நம்ம கன்வே பண்ணுறது தான் செய்தி. நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்தை அடுத்தவங்களுக்கு சொல்கிறது தான் செய்தி. நற்செய்தி அப்படின்னா நல்ல செய்தி. அப்போது நல்ல செய்தி என்னது? நம்ம கிறிஸ்துவை பற்றி தெரிஞ்சது தான் நமக்கு நல்ல செய்தி. அந்த செய்தியை நம்ம அடுத்தவங்களுக்கு சொல்கிறதுக்காக அழைக்கப்பட்டிருக்கோம். அதுதான் இன்னைக்குரிய தலைப்பு. அவரை பற்றி அறிஞ்சது தான் நல்ல செய்தி. அந்த செய்தியை அடுத்தவங்களுக்கு சொல்கிறதுக்காக நம்ம எல்லாரும் அழைக்கப்பட்டிருக்கோம். வசனம் 1 பேதுரு 2:9. 1 பேதுரு 2:9 எடுத்தவங்க யாராவது வாசிங்க. நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளிபிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி. நம்ம எல்லாரும் ஒரு இருளான வாழ்க்கையிலேருந்து, அந்தகாரமான வாழ்க்கையிலேருந்து ஒளியான வாழ்க்கைக்கு வந்திருக்கோம். எப்படி வந்திருக்கோம்? பழைய காலத்தில் நிறைய மிஷினரிகள், தேவனுடைய சீஷர் கூட நம்மளுடைய இந்தியா தேசத்திற்கு வந்திருக்கார். அவர் தான் நம்மலாம்
இருளில் இருந்து வெளிச்சத்தை காண்றதுக்கு அவங்க தான் ஹெல்ப் பண்ணாங்க நம்ம எல்லாருக்குமே. அவங்களால தான் நம்ம கிறிஸ்துவின் அன்பை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம அப்போ என்ன பண்ணுறோம்? நம்மளை மாற்றின கிறிஸ்துவை பற்றி நம்ம அதை பற்றி சொல்கிறதுக்காக தான் நம்ம வந்து அழைக்கப்பட்டிருக்கோம். அதுதான் வந்து இங்கே சொல்லியிருக்கு, புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாகவும் ராஜரிகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்தமுள்ள ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். நம்ம எல்லாருமே எதுக்கு அழைக்கப்பட்டிருக்கோன்னா, நம்ம இருளான வாழ்க்கையை வெளிச்சத்துக்குள்ளே வந்துருச்சு. இருளான வாழ்க்கைனா அவரை பற்றி தெரியலைனாலே நம்ம இருளான வாழ்க்கையில் இருக்கிறோம் தான் அர்த்தம். ஆனால் நமக்கு வந்து அவரை பற்றி தெரியும், அவர் தான் கிறிஸ்து அப்படின்னு நமக்கு தெரியும். அப்போ நம்ம வெளிச்சத்துக்குள்ளே வந்துட்டோம். அப்போது நம்ம எல்லாருக்குமே ஒரு கடமை இருக்குது, அவரை பற்றி கண்டிப்பாக சொல்லணும். ஸோ நீங்கள் அப்படி இல்லை, எல்லாருமே அழைக்கப்பட்டிருக்கோம் அவரை பற்றி சொல்கிறதுக்கு தான். 2 ராஜாக்கள் 5வது அதிகாரம் 1-15 வசனம் வரையும். அதில் வந்து ஒரு நாகமானுடைய ஸ்டோரி வந்து வருது. 2 ராஜாக்கள் 5வது அதிகாரம் 1 வசனத்தில். சீரியாவுடைய நாட்டின் வந்து படைத்தலைவன் தான் நாகமான். அவர் வந்துட்டு ரொம்ப பராக்கிரமசாலி. அவருக்கு ஒரு வியாதி இருந்துச்சு, குஷ்டரோக வியாதி. அவர் வந்து படைத்தலைவனாக இருந்தாலும் அவருக்கு ஒரு வியாதி வந்து இருக்கதான் செஞ்சிச்சு. இஸ்ரவேலின் தேசத்துலேருந்து ஒரு பெண் வந்து சிறைப்பிடிச்சு வர்றாங்க. அவங்களோட வீட்டில் அவங்க மனைவிக்கு துணையாக வேலை பார்க்குறதுக்காக சிறைப்பிடிச்சு கொண்டு வந்து ஒரு பொண்ணு வந்து அந்த இடத்துல இருக்கா. அப்போது சமாரியா அவருக்கு குஷ்டரோகம் இருக்குதுன்னு அப்படின்னு அவளுக்கு தெரிஞ்ச உடனே சமாரியா தேசத்தில், எங்கள் ஊரில் இருக்கிற தேசத்தில் ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறாரு, அவர்கிட்ட போனீங்கன்னா கண்டிப்பாக ஐயாவுக்கு சுகம் கிடைக்கும்னு சொல்லிட்டு தனக்கு தெரிஞ்ச விஷயத்த அவன் முதல்ல சொல்கிறான். உடனே இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த படைத்தலைவன் போய் இஸ்ரவேல் ராஜாவுக்கு ஒரு நிருபத்தை எழுதி வாங்கிட்டு போகிறாங்க. சீரியா நாட்டில் உள்ள அவர் இஸ்ரவேல் ராஜாவுக்கு நிருபத்தை எழுதி வாங்கிட்டு போகிறாங்க. வாங்கிட்டு போய் இஸ்ரவேல் ராஜா கிட்ட கொடுக்கும்போது அவர் வந்து பயப்படுறாரு. நான் என்ன தேவனா, நான் எப்படி சுகப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயப்படுறாரு. அப்போது அந்த விஷயம் எலிசாவுக்கு தெரிஞ்சு என்கிட்ட அனுப்புங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்றாவரை எலிசா கிட்ட போகிறாரு. எலிசா கிட்ட போகிறப்போ, நீ 7 முறை வந்து யோர்தானில் மூழ்கி எழுமுனா உங்களுக்கு சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போது அவர் வந்துட்டு யோசிக்கிறாரு, போய் எங்கள் ஊரில் இல்லாத நதியாக இவங்க ஊரில் இருக்க போது, அங்கே போய் நான் குளித்தாலே எனக்கு சரியாக போயிருக்கும்ல, எதுக்கு நான் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு இப்படி வந்து நான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள ஒரு இது இருக்குது. ஆனாலும் அவருடைய ஊழியக்காரர் சொல்கிறாரு, இதோட பெரிய விஷயம்லாம் சொல்லியிருந்தால் நீங்கள் செஞ்சுருப்பீங்களே, அது ரொம்ப சின்ன விஷயந்தான், நம்ம பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இவரும் போய் இந்த 7 தடவை மூழ்கி எழும்புறப்போ அவருக்கு சுகம் கிடச்சிருது. அந்த பொண்ணை நினச்சிருந்தா, நம்ம வந்து வேலைக்காரங்களாக நம்மளை கூப்பிட்டு வந்திருக்காங்க, அவங்களோட வீட்டுக்கு அடிமையாக நம்ம கூப்பிட்டு வந்திருக்காங்க, இவருக்கு கூப்பிட்டு வந்ததுக்கு தண்டனையாக கூட இதை வந்து ஆண்டவர் கொடுத்துருந்துருக்கலாம் அப்படின்னு நினச்சிருந்துருக்கலாம். நம்மளாக இருந்தால் கண்டிப்பாக சொல்லியிருந்திருக்க மாட்டோம், என்னை கூப்பிட்டு வந்து இவ்வளோ கஷ்டப்படுத்துகிறாரு, அவருக்கு பட்டுட்டு போட்டோம், நம்மளை வந்து கூப்பிட்டு வந்ததுக்கு தண்டனை தான் அது அப்படின்னு சொல்லி தான் நம்ம நினச்சிருந்துருப்போம். ஆனால் அந்த பிள்ளை அப்படி நினைக்கவே இல்லை. நம்மளுக்கு என்ன நடந்தால் என்ன, அவளுக்கு தெரிஞ்ச காரியத்தை பற்றி சொல்கிறாங்க. என்ன சிச்சுவேஷன், அவள் இருக்கிறது ரொம்ப கடினமான சிச்சுவேஷன். அவள் ஒன்றும் நல்லா ஜாலியாக அப்படிலாம் இல்லை, ரொம்ப கடினமான வேலைக்காக தான் வந்திருக்கா. அவன் மனைவி என்ன வேலை கொடுத்தான்னு தெரியாது, நிறைய வேலை கொடுத்துருப்பாங்க. ஆனாலும் அவளுக்கு தெரிஞ்ச விஷயத்த அவள் சொன்னான். அவள் வந்துட்டு கஷ்டமான சிச்சுவேஷனில் இருந்தால் ஆண்டவரை பற்றி ஆனாலும் சொன்னான். அதனால் அந்த இடத்துல ஒரு அற்புதமானது நடக்கும். 1வது அதிகாரம் 15வது வசனத்தில் பின்பகுதியில், இதோ இஸ்ரவேலில் இருக்கிற தேவனை தவிர பூமி எங்கும் வேறு தேவன் இல்லை என்பதை அறிந்தேன், இப்பொழுது உமது அடியான் கையில் ஒரு காணிக்கை வாங்கி கொள்ள வேண்டும் என்றார். இஸ்ரவேலின் தேவனை தவிர வேறு எந்த தேவனுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நாகமான் அறிக்கையே இட்டுட்டார். வேறு எந்த தேவனும் உண்மையே கிடையாது. அப்போது இந்த ஃபஸ்ட்டு வசனத்திலே போட்டிருக்கு, அவரால் அந்த ஊரே ரட்சிக்கப்படும். அப்போ அந்த குட்டி பொண்ணு ஒரு குட்டி விஷயத்தை தான் சொன்னான், அதுவும் ஒரே ஒரு ஆளுக்கு தான் சொன்னான். ஆனால் அவள் சொன்ன அந்த காரியத்தினால அந்த ஊரே ரட்சிக்கப்பட்டிருக்கு. அப்போ நம்ம சொல்கிற ஒரு குட்டி விஷயம் கூட ஏதோ ஒரு ஆத்மாவை கண்டிப்பாக ரட்சிப்புக்குள்ளாகும். நமக்கு இவங்க கஷ்டப்படுத்திட்டாங்க, இப்போ போயிட்டு அவங்க நம்மளை கஷ்டப்படுத்தினவங்க ஒரு கஷ்டத்தில் இருக்கும்போது அவங்கள்ட்ட போய் நம்ம ஆண்டவரோட அன்பை பற்றி சொல்லுவோம்னா சொல்ல மாட்டோம். நம்ம இப்படி தான் யோசிப்போம். நமக்கு
நம்மளை அவங்க ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாங்க, அதுக்கு தண்டனையாக தான் கடவுள் அவங்களுக்கு அதை கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்ம அப்படி நினைக்கவே கூடாது. ஆண்டவரை பற்றி சொல்வது கடமை. அவங்க கஷ்டப்படுத்தினா என்ன, நம்மளுடைய கடமை ஆண்டவரை பற்றி சொல்லணும். எந்த சுச்சுவேஷனில் இருந்தாலும், எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாலும் நம்ம ஆண்டவரை பற்றி சொல்லணும். இதுதான் முதலாவது பாயிண்ட். சரி, நான் சொல்லிடுவேன், எந்த சுச்சுவேஷனாக இருந்தாலும் சொல்லிடுவேன். நான் எப்படி சொல்லுவேன்? அதுதான் என்னால் எப்படி சொல்ல முடியும்? என்கிட்ட என்ன இருக்குது? நான் ஒன்றுமே இல்லாதவ, என்கிட்ட என்ன இருக்குது அப்படின்னா, மத்தேயு 25வது அதிகாரம் 14 பின்னாடி 30 வசனம் வரையும். அது தாளந்தை குறித்து. ஒரு எஜமான் ஊருக்கு போகிறாரு. ஊருக்கு போகிறப்போ தன்னுடைய 3 ஊழியக்காரரை கூப்பிட்டு, ஒரு ஊழியக்காரருக்கு 5 தாளந்தை கொடுக்குறாரு, இன்னொரு ஊழியக்காரருக்கு 2 தாளந்து, இன்னொருத்தருக்கு ஒரே ஒரு தாளந்து. இதே போல் நமக்கும் நிறைய தாளந்தை ஆண்டவர் கொடுத்துருப்பாரு. அப்போ அந்த 5 தாளந்தை வாங்கினவர் அதை 5 தாளந்தா கன்வே ஆக்கி 10 தாளந்தா வச்சுருக்காரு. ஆனால் 2 தாளந்து வாங்கினவர் 2 தாளந்தா கன்வே ஆக்கி அதை 4 தாளந்தா வச்சுருக்காரு. ஆனால் 1 தாளந்து வாங்கினவர் என்ன பண்ணாருன்னா, அதை புதைச்சி, அவர் வந்த உடனே நம்ம பத்திரமா கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை புதைச்சி வச்சுருந்தார். இதே மாதிரி தான் நமக்கும் நிறைய தாளந்துகள் கொடுத்துருக்கு. அவர் சொன்னார், அந்த எஜமான் சொன்னார், 5 தாளந்து வாங்கினவங்கள உண்மையும் முத்தமுள்ள ஊழியக்காரனே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். 2 தாளந்தையும் உண்மை முத்தமுள்ள ஊழியக்காரனே சந்தோஷத்தில் உட்பிரவேசிப்பாய் அப்படி சொன்னார். 1 தாளந்து வந்தவனே நீ சோம்பலாக இருக்கிற அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி நமக்குள்ளே நிறைய தாளந்து இருக்குது. தாளந்துனா பாட்டு பாடுறது, கீபோர்டு போடுறது, இது தாளந்து கிடையாது. என்னால் டிபிஎஸ்க்கு வர முடியலை, ஆனால் அந்த பிள்ளைங்களுக்காக நான் வீட்டில் இருந்து ஜெபிப்பேன். என் சிச்சுவேஷன் என்னால் வர முடியல, ஆனால் நான் அங்கே போயிட்டு வரும்போது நான் அவங்களுக்காக ஜெபிப்பேன். அதுவும் தாளந்து தான். ஜெபிக்கிறது நிறைய பேருக்கு வராது, அதுவும் ஒரு தாளந்து தான். நான் பாட்டு நல்லா எழுதுவேன், அதுவும் தாளந்து தான். அந்த வரிகள்னால தொடப்படுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. என்னால் நல்லா பாடுவேன், அந்த பாட்டை பிடிச்சி மன திரும்புகிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. எனக்கு இதெல்லாம் என்னால் முடியாது, நான் என்னால் ஃபினான்ஷியலாக தான் ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னா ஆலயத்துக்காக நம்ம செய்யும்போது அதையும் தேவன் கனப்படுத்துவார். நம்ம ஒவ்வொரு என்ன விஷயம் நம்ம சின்னதாக நினைப்போம், ஐயோ என்னால் வர முடியல, ஆனால் நான் ப்ரேயர் பண்ணிக்கிறேன், எந்த சிச்சுவேஷன்லேருந்து ப்ரேயர் பண்ணாலும் கேட்கப்படும். அதே போல் நமக்கும் நிறைய தாளந்துகள் இருக்கும். என்கிட்ட ஒன்றுமே இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தாளந்து ஆண்டவர் கொடுத்துருப்பாரு. அதை உலக வாழ்க்கைக்காக பயன்படுத்தணும்னு நம்ம நினைக்கவே கூடாது. உலகத்தில் எனக்கு பாட்டு பாடுறேன் அப்போ நான் சினிமா பாட்டு கிடையவே கிடையாது. அவருக்காக நான் என்ன பண்ணுறேன்? நான் நல்ல கதை சொல்லுவேன் அப்போ நான் தப்பான கதைகளை சொல்லலாமா? கிடையாது. அவரை பற்றி நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவருக்காக நான் என்ன பண்ணுவேன் அப்படிங்கிறத உணர்ந்து நம்ம செய்யணும். இப்படி தாளந்துகளை வச்சு நம்ம எந்த சிச்சுவேஷன்னாலும் சொல்லலாம். நமக்கு கொடுத்த தாளந்துகளை வச்சு கண்டுபிடிச்சி எனக்கு என்ன கொடுத்துருக்கீங்க ஏசப்பா அப்படின்னு நம்ம கேட்டோம்னா கண்டிப்பாக அவர் வெளிப்படுத்துவார். அதை தாளந்தை வச்சு நம்ம சொல்லணும். நான் எங்கே போய் சொல்லுவேன்? நான் எங்கே போய் தேடுவேன்? எனக்கு எப்படி தெரியும் இவங்களுக்கு இது தேவை அப்படின்னு சொல்லிட்டு? எனக்கு எப்படி தெரியும்? மத்தேயு 7வது அதிகாரம் 7-8 வசனத்தில் இருக்குது. கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். கேளுங்கள் அப்பொழுது திறக்கப்படும். நம்மெல்லாம் கேட்போம், எனக்கு பணம் வேணும், எனக்கு வீடு வேணும், கார் வேணும். எங்களோட நீடு இசப்பா எனக்கு ஞானத்தை கொடுங்க, நான் போகிறேன், எனக்கு நல்ல நல்ல ட்ரெஸ்ஸை கொடுங்க. இது எங்களோட நீட். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நீடு மாறிக்கிட்டே இருக்கும். நம்ம இதை தான் கேட்டுக்கிட்டே இருக்கோம் ஒழிய நம்ம ஒரு நாள் கூட எஸ்ஸப்பா எனக்கு ஒரு ஆத்மாவை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டதே கிடையாது. எஸ்ஸப்பா நான் ஒருத்தட்டையாவது இன்னைக்கு உங்களை பற்றி சொல்லணும்னு சொல்லிட்டு நம்ம கேட்டதே கிடையாது. ஆனால் நம்ம ஒவ்வொரு நாளும் என்னதை கேட்கணும்னா, ஒருத்தரையாவது உங்ககிட்ட வழி நடத்தணும், எனக்கு ஒரு ஆத்மாவை கொடுங்க, எனக்கு ஒரு அன்பான ஒருத்தவங்களை கொடுங்க, நான் உங்கள்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம டெய்லி ஜெபிக்கணும். தவிர நமக்கு எனக்கு பணம் வேணும், கார் வேணும் இப்படி நம்ம ஜெபிக்கக்கூடாது. அதெல்லாம் பூமிக்குரியவர்கள். அதை இரும்பு அதை வச்சு செஞ்சது. அது ஒரு நாள் புழுத்து இரும்பெல்லாம் இதாகி ரெஸ்டாகி போயிடும். ஆனால் நம்ம ஒவ்வொரு ஆத்மாவை சேர்க்க பரலோகத்தில் தேவன் நமக்காக ஒரு பெரிய பெரிய விஷயத்தை வச்சுருக்காரு. அங்கே எதுவுமே நடக்காது, அது அப்படியே தான் இருக்கும். நித்திய காலமாக நம்ம அங்கே தான் இருக்க போகிறோம். நம்ம இங்கே இருக்க போகிறதே கிடையாது. இங்கே உள்ளது வேஸ்ட், இது குப்பை, ஒன்றுமே கிடையாது. அங்கே உள்ளதுக்காக தான் நம்ம சேர்க்கணும்னு யோசிக்கணுமே தவிர ஐயோ என் வாழ்க்கையில் கஷ்டமாக இருக்கே கிடையாது. அங்கே என்ன பண்ணணும்? அங்கே தான் நம்ம நித்தியமாக காலமாய் வாழ போகிறோம். அப்போ அங்கே உள்ளதுக்கு நம்மளை தகுதிப்படுத்திகிட்டே இருக்கணும். அப்போ டெய்லி நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கணும், ஏசப்பா எனக்கு ஒரு ஆத்மாவை தாங்க. இன்றைக்கி நான் யாருக்கிட்டையாவது உங்களை பற்றி சொல்லிடணும், ஒருத்தர்கிட்டையாவது ஏசு அப்படிங்கிற வார்த்தையை சொல்லிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கணும். தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தேடுகிறவன் கண்டடைகிறான்,
தேடணும். எப்படி நான் தேடுவேன், எப்படி என்னால் தேட முடியும் அப்படின்னா, கண்டிப்பாக நம்ம கேட்டிருக்கோம், ஏசப்பா எனக்கு ஒரு ஆத்மாவை கொடுங்க அப்படின்னு நம்ம கேட்டோன்னா கண்டிப்பாக அவர் கொடுப்பார். எப்படி கொடுப்பாரு? நம்ம வந்துட்டு வீட்டில் இருக்கிறப்போ யாராவது நம்ம வீட்டுக்கு வரலாம். அப்போ ஏசப்பா நம்ம கூட பேசுவாங்க. இவங்களுக்கு இது தேவை அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறப்போ அவங்க கூட பேசலாம். காய்கறி கடைக்கு போவோம், அவங்க ஏதோ ஒரு பிரச்சனைனா அவங்கக்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லுவோம். பால்காரர் வருவாங்க, அவங்கக்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லுவோம். நம்ம கணவன் மனைவியாக இருக்கும்போது அவங்களுக்கு 2 பேருக்குள்ளே ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும், அவங்கள்ட்ட தேவனுடைய வார்த்தை ஒருத்தர் தாங்கிறதா இருக்கும். பிள்ளைகள்கிட்ட வரும்போது அவங்களுக்கு தகுந்தாப்புல பேசும்போது அவங்கள நம்ம தாங்கிறதா இருக்கும். அதே மாதிரி நம்ம கேட்க ஆண்டவர் கண்டிப்பாக கொடுப்பாரு. நம்ம தேடும்போது கண்டிப்பாக இந்த மாதிரி கடவுள் நமக்கு கொடுப்பாரு. நம்ம போகிற வழியில், நம்ம ஆஃபீஸ்க்கு போயிருக்கும்போது, நம்ம காலேஜுக்கு போகும்போது, ஸ்கூலுக்கு போகும்போது, எங்கெல்லாம் போகிறோமோ அங்கே எல்லா இடத்துலையும் கடவுள் ஆத்துமாக்களை தருவார். கண்டிப்பாக தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். தட்டுனா கண்டிப்பாக கிடைக்கும். எப்படி தட்டுறது? அவங்களுடைய இருதயமானது கண்டிப்பாக நம்மளை பார்த்து தட்டப்படணும், திறக்கப்படணும். தட்டுனாதான் ஒரு டோர் திறக்கும். அதே மாதிரி தட்டப்படணும். நம்மளுடைய செயல்கள், நம்ம பேச்சு, நம்மளுடைய அன்பான வார்த்தைகள், நம்மளுடைய பொறுமையாக இருக்கிறது, எல்லாத்துலேயும் நம்ம ஏசப்பாவை ரெஃப்ளெக்ட் பண்ணணும். அவரை மாதிரி நம்ம இருக்கணும். எல்லா விஷயத்தையும் நம்மளை பார்த்து, நம்ம பேசுகிறத பார்த்து இல்லை, நம்ம நடந்துக்கிறத பார்த்தே இவங்கள்ட்ட ஏதோ வித்தியாசம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களா தட்டி வரணும். அவங்களோட இருதயமானது திறக்கப்படணும். அப்போது நம்ம எப்படி இருக்கோம்னா, பொறுமையாக, அன்பா, பாசமாக எது பேசினாலும் ரொம்ப பொறுமையாக பேசி பாருங்களேன். ஏதோ டிஃப்ரெண்ட் இருக்குது இவங்கள்ட்டன்னு கண்டிப்பாக அவங்களுக்கு யோசிக்க தோணும். அப்போ நம்ம சொல்லணும், இது என்னால் இல்லை, நீ எப்படி இவ்வளோ சந்தோஷமாக இருக்கிற, எப்படி சந்தோஷமாக இருக்கிற? அப்போ நம்ம சொல்லணும், இது நான் சந்தோஷமாக இல்லை, நான் சந்தோஷமாக இருக்கிற காரணம் என் மேலே கூட இருக்கார், என் கூட ஒருத்தர் இருக்கார். நான் பெற்ற சந்தோஷத்தை நீயும் பெற வேண்டும்னா கண்டிப்பாக நீ அவரை தேடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவங்களுக்குள்ள கொஸ்டின் உண்டாக்கி நம்ம செயல்படணும். அதுக்கப்புறம் 1 கொரிந்தியர் 9:16. சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தும் மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை, அது என்மேல் விழுந்த கடமையாய் இருக்கிறது. சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ. சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறது ஃபஸ்ட்டு எப்படிலாம் பிரசங்கிக்கணும் சொன்னேன். என்ன சிச்சுவேஷனில் இருந்தாலும் கண்டிப்பாக ஆண்டவர்கிட்ட சொல்லணும். நம்மளுடைய தாளந்துகள் என்ன அப்படின்னு கேட்டு அவர்கிட்ட ஒப்பு கொடுத்து நம்ம பண்ணணும். என்ன நான் எங்கே போய் ஆத்மாக்க தேடுவேன் அப்படின்னா கேட்கணும், தேடணும். நம்ம தட்டுவாங்க கடவுள், கண்டிப்பாக அது நடக்கும். சுவிசேஷத்தை சொல்கிறது இட்ஸ் அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி. அது நமக்குரிய கடமை. கண்டிப்பாக நமக்கு எல்லாருக்கும் ஒரு கடமை இருக்கும். இப்போ ஆண்களானால் அவங்களுக்கு ஒரு கடமை ஃபினான்ஸை பார்க்கணும், வீட்டில் உள்ள நிர்வாகத்தை பார்க்கணும். பெண்களானால் வீட்டில் உள்ள சமையல் பண்ணுறது, பிள்ளைகளை பார்க்குறது, இப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு இதாக இருக்கும். அப்போ நம்ம கிறிஸ்தவர்களாக கடவுளை அறிந்த நமக்கு என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னா, அவரை பற்றி ஒருத்தர்கிட்டையாவது சொல்லணும். சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ. நமக்கு ஐயோ ஒன்றுமே இல்லாது. அது நமக்கு கடமை, என்மேல் விழுந்த கடமை அது. அப்போது அது ரெஸ்பான்சிபிலிட்டி. நமக்கு எப்படி வீட்டை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு கடமை இருக்குதோ, நம்ம எப்படி வேலைக்கு போகணும் அப்படிங்கிற கடமை இருக்குதோ, அதே மாதிரி சுவிசேஷத்தை சொல்கிறதும் நம்ம எல்லார் மேலே விழுந்த கடமை. நம்ம கண்டிப்பாக சொல்லி தான் ஆகணும். நம்ம சேர்க்கிறது பரலோகத்தில் எண்ணப்படும். கண்டிப்பாக நம்ம தேவன்கிட்ட கேட்டு ஒரு வருஷத்துக்கு ஒரு ஆத்மா கிட்டையாவது அவரை பற்றி நம்ம சொல்கிறது கடமை. அது ரெஸ்பான்சிபிலிட்டி. நம்ம வீட்டில் வேலை பார்க்குற மாதிரி அது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. ஆனால் நம்ம யாரும் அதை பற்றி யோசிக்கிறதே இல்லை. நமக்கு அன்னன்னைக்குள்ளே சாப்பாடு தேவைப்படுதா, அன்னன்னைக்குள்ளே ட்ரெஸ்ஸு, ஆகாரம், உடை, வீடு, இருப்பிடம் போதும், இது மட்டும் நமக்கு எனஃப் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அது கிடையவே கிடையாது. நமக்கு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, சுவிசேஷத்தை அறிவிக்கிறது தான் அதுதான் நமக்கு முக்கியமான ரெஸ்பான்சிபிலிட்டி. அதுதான் நம்மளுடைய கடமை. அதுதான் நம்ம கண்டிப்பாக பண்ணணும். அமெரிக்கா தேசத்தில் ஒரு சிறு பையன் இருந்தான். அவனுக்கு 10 வயசாச்சு. அப்போ அவன் 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு விபிஎஸ்க்கு போயிருந்தான். இப்போ அவனுக்கு 10 வயசாக இருந்துச்சு. 3 வருஷத்துக்கு முன்னாடி விபிஎஸ்க்கு போயிருக்கிறப்போ அங்கே அவனுக்கு சொல்லி கொடுத்தது என்ன அப்படின்னா, ஒவ்வொரு வருஷத்துக்கு ஒவ்வொரு ஆத்மாவை ரட்சிப்புக்குள்ளாக வழி நடத்தணும் அப்படிங்கிறது தான் அவனுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டது. அவன் ஒரு கேன்சர் பேஷண்ட். அவன் சீக்கிரமாக மறிச்சிட்டு போயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவன் அன்றைக்கி டாக்டரும் நர்ஸும் அவன் கூட இருக்கிறாங்க. அப்போ அவன் ரொம்ப ஃபீல் பண்ணுறான். உன்னை இப்படி இறந்து போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே டாக்டர் நர்ஸ் சொல்கிறாங்க, அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுப்பா உனக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அவன் சொல்கிறான், நான் மறிக்கிறத பற்றி எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நான் மறிச்சா பரலோகத்துக்கு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக சொல்கிறான். ஆனால்
நான் இன்னைக்கு என்னோட 10வது பிறந்தநாள் முடியுது, நாளைக்கு என்னோட 11வது பிறந்தநாள் வருது. நான் 10 ஆத்துமாக்களை சந்திச்சிட்டேன், 10 பேர் ரட்சிக்கப்பட்டுட்டாங்க. நாளைக்கு என்னோட 11வது பிறந்தநாள், நாளைக்கு ரட்சிக்கப்புள்ள கொண்டு வர்றதுக்கு யாருமே இல்லை. நான் போய் எப்படி சொல்லுவேன், இதுதான் எனக்கு பிரச்சனை, நான் பரலோகத்துக்கு போயிடுவேன், எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கான்ஃபிடென்ட்டாக சொன்னான். ஒன்று அந்த டாக்டர் அப்படியே வீட்டுக்கு வந்துட்டார். இவர் யோசிச்சுக்கிட்டே இருக்கார் இந்த பையன் சொன்னதை. இவர் உலகத்துக்கு ரொம்ப முக்கியம் கொடுக்குறவர், உலகம்தான் எல்லாமே, ஆண்டவரை விட்டு. ஆனால் அவர் கிறிஸ்தவர் தான், ஆனால் நிறைய கிறிஸ்டின்ஸ் அப்படி தான் இருக்கும், உலகத்துக்கு தான் நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம், மேலானவர்களை நம்ம நாடவே மாட்டேங்கிறோம். அதே மாதிரி அவர் இருக்கிறாரு, வீட்டில் யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாரு இப்படி அவன் சொன்னதை பற்றி. அடுத்த நாள் அவருக்கு ஃபோன் வருது, இப்படி அவன் இறந்து போயிட்டான், நீங்கள் வாங்க அப்படின்னு சொன்னோடனே நர்ஸை பார்த்து இவர் கேட்குறாரு, நீங்கள் ஏன் அழுறீங்க இவ்வளோ அப்படின்னு சொன்னோன்னே அந்த பையன் கடைசியாக சொன்னது, இன்றைக்கி எனக்கு 11வது வயசு பிறந்துருச்சு, நான் 10 ஆத்துமாக்களை நான் சந்திச்சிட்டேன், ஆனால் 11வது வயசில் எனக்கு ஆத்துமாக்களை என்னால் சந்திக்க முடியல, நான் இன்றைக்கி இறந்து போயிட்டேன், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபீல் பண்ணி அவன் இறந்து போயிருக்கான். அப்போ அந்த நர்ஸ் அவனுடைய ஆத்தும பாரத்தை பார்க்குறாங்க. இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஆத்தும பாரத்தை பார்க்குறப்போ அந்த டாக்டர் என்ன சொன்னாரா, நீங்கள் தான் அவனோட 11வது ஆத்துமா, நான் 12வது ஆத்துமா, நம்ம 2 பேரும் மனம் திரும்பிட்டோம். அவனுக்கு சொல்லப்பட்டது அவனோட 11வது வயசில் அவன் எந்த சிச்சுவேஷன், அவன் இருந்தது மரணத்தில் இருக்கும்போது கூட கடவுளை தான் நினச்சாரு. அப்போது அந்த மரணத்தில் கூட அவன் ஒரு ஆத்மாவை சந்தித்தார். அதே போல் நம்மளும் எந்த சிச்சுவேஷனில் இருந்தாலும் நம்ம ஆத்மாக்களை நம்மளால் சந்திக்க முடியும். நம்மக்கிட்ட ஒரு தாகம் இருக்கும், அதாவது நம்ம ஒருத்தவங்களையாவது ஆண்டவருக்குள்ளே வழி நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தாகம் இருக்கும். எப்போ இருக்குன்னா நம்மளுடைய எல்லா விஷயத்தையும் அவர்கிட்ட ஒப்பு கொடுக்கும் போது தான் நமக்கு வரும். அதுவரை நமக்கு தோணவே தோணாது. உலகம் படிப்பு இதுதான் நமக்கு தோணும் மொழியே, ஆத்மாக்களை சந்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தோணவே தோணாது. எப்போ நம்மளை எல்லாத்தையும் விட்டு எல்லாத்தையும் நஷ்டோன்ட்டு எண்ணி இந்த உலகமே எனக்கு வேணாம் இசப்பா நீங்கள் தான் வேணும் அப்படின்னு சொல்கிறப்போ தான் நமக்குள்ள ஒரு ஆத்ம தாகம் வரும். நம்ம ஒப்படைக்கணும். அதுக்கு ஃபஸ்ட்டு எனக்கு அப்படி தாகம் வேணும் அப்படின்னா நம்ம ஒப்பு கொடுக்கணும். ஒப்பு கொடுக்குறப்போ தான் தேவன் நமக்கு அந்த தாகத்தை தருவார். கடைசியாக 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 6-7 வசனம். யாராவது வாசிங்க. நான் நட்டேன், அப்பொல்லோ நீர் பாய்ச்சினான், தேவனை விளையச் செய்தார். அப்படி இருக்க நடுகிறவனாலும் ஒன்றுமில்லை, நீர் பாய்ச்சுகிறவனாலும் ஒன்றுமில்லை, விளையச் செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும். நான் ஏசப்பாவை பற்றி சொல்லுறேன். நான் சொல்லிவிட்டு இந்த விபிஎஸ்ஸை முடிஞ்சு போயிடுவேன். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நீர் பாய்ச்சலாம் சண்டே கிளாஸ் அந்த பிள்ளைங்களுக்கு அப்படியே வைக்கிறப்போ அதுதான் நீர் பாய்ச்சுது. நான் சொல்கிறத வச்சியோ நீர் பாய்ச்சறதை பற்றியோ ஒன்றுமே கிடையாது. அது செழிப்பாக வளரணும் அப்படின்னா அது அவரால் மாத்திரம்தான் ஆகும், நம்மளால் ஒன்றுமே கிடையாது. ஆனால் நம்ம நட்டுறது நம்மளுடைய வேலை. நீர் பாய்ச்சறது நம்ம நட்டுறவங்களே கூட நீர் பாய்ச்சலாம். நீங்கள் கூட நிறைய பேரை பிள்ளைங்களை வழி நடத்தலாம். அப்போ நீங்கள் தான் அதை நட்டுறீங்க, நீங்கள் தான் அந்த பிள்ளைங்களுக்கு நீர் பாய்ச்சிங்களா இருக்கும். ஆனால் விளைய செய்கிறவர் தேவன். கண்டிப்பாக ஒரு நாள் விளைய செய்வார். நம்ம நட்டுறது ஒரு நாளுமே வீணாய் போகாது. தலையை ஜெபி. அதிகமாக நேசிக்கிற அன்புள்ள தகப்பனே, இந்த வேலைக்கான நன்றி தகப்பனே. அப்பா இந்த செய்தியை ஆசீர்வதித்து தாங்க ஏசப்பா. அப்பா யாரெல்லார் மனசுலையும் பேசுங்க தகப்பனே, அவங்க ஒப்பு கொடுக்கறதுக்கு கிருபை தாங்க. அப்பா இந்த பேசுறதுக்கு கிருபை தந்திரே உமக்கு நன்றி தகப்பனே. என்னை தாழ்த்துகிறேன், வெறுமையாக்குகிறேன், நான் ஒன்றுமே இல்லை ஏசப்பா. இயேசுவின் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். சுக்கன்மானவர்களே, இந்த நாளிலும் நம்மத்தில் விடுமுறை வேதாகம பள்ளி ஊழியங்களையும் இன்றைய நாளிலே இறை வார்த்தையும் பகிர்ந்து கொண்டு அருமையான விடுமுறை வேதாகம பள்ளி இயக்குநர்களுக்கு ஆண்டவருடைய நாமத்திலும் நம்முடைய திருச்சபையின் சார்பிலும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான பிள்ளைகளுடைய வாஞ்சைகளையும் ஊழியங்களுக்காக அவருடைய எதிர்காலத்திற்காக நீங்கள் உங்கள் தனி ஜபங்களிலும் குடும்ப ஜபங்களிலும் ஜெபிக்க அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இன்றைய நாளின் அந்த கருப்பொருள் நமக்கு மிகுந்த ஆசீர்வாதமான ஒரு வார்த்தை. நாம் யார் என்பதை அறிந்து கொள்ளும்படியாக திருச்சபை உன் மீது கட்டப்படும் என்று சொன்ன பேதுரு சொன்ன அந்த வார்த்தைகள் கிறிஸ்தவர்கள் யார் என்பதை குறித்து நாம் அறிந்து கொள்வதற்கு வாய்ப்பாக இருக்கும். திருச்சபையிலே நம்முடைய பொறுப்பு என்ன என்பதையும் நாம் அறிந்து கொள்வதற்கு வாய்ப்பாக இருக்கும்.
அருமையான சகோதரி விதமாக இந்த நாளிலே நம்முடைய பொறுப்புகள் என்ன என்பதை குறித்து நம்மோடு கூட பகிர்ந்து கொண்டார்கள். அதற்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கின்றேன். பேதுரு சொல்லுகின்ற வேளையிலே நாம் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், ஆண்டவருடைய பணி செய்ய அழைக்கப்பட்ட குருக்கள், அதோடு மாத்திரமல்ல நாம் அவருடைய உரிமை சொத்தாக இருக்கின்றோம். எல்லாவற்றுக்கு மேலாக நம்முடைய பணி, ஆலயத்தின் பணி என்பது அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கின்ற பணி என்று அவர் சொல்லுகின்றார். பேதுரு இங்கே 9ஆம் வசனத்திலே சொல்லுகின்ற வேளையிலே, ஒருவேளை கிறிஸ்தவர்கள் என்பவர்கள் யார்? அவர்கள் தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள். அதோடு அவர்கள் யாராய் இருக்கின்றார்கள்? கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவின் சாட்சியை அறிவிக்கின்ற குருக்களாக இருக்கின்றார்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கின்றார்கள்? ஒளியின் பிள்ளைகளாக இருக்கின்றார்கள். அந்தகார இருளில் இருந்து அழைத்த இயேசு கிறிஸ்துவின் சாட்சிகளாய் அவர்கள் இருக்கின்றார்கள். அதோடு மாத்திரமல்ல, நிறைவாக அவர்களுடைய திருப்பணி என்பது அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கின்ற பணியாக இருக்கிறது. ஆக திருச்சபையிலே இருக்கின்ற நாம் ஒவ்வொருவரும் எதிர்காலத்திலே திருச்சபையிலே ஆண்டவருடைய கிருபைகளை, இரக்கங்களை, அவருடைய வழிநடத்துதலை, அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படியாய் நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அந்த அழைப்பை நாம் திருச்சபையிலே நிறைவேற்றுகின்ற வேளையிலே தான் திருச்சபையானது சாட்சியையும் ஆண்டவருடைய மெய்யான மகிழ்ச்சியையும் அவருடைய சமாதானத்தையும் நாம் பெற்றுக்கொள்ளப்பட்ட மக்களாக நாம் இருப்போம் என்பதை உணர்ந்து நாம் இந்த காலங்களிலே நம்முடைய திருச்சபைகளுக்காக, நம்முடைய திருமண்டலத்திற்காக நாம் ஜெபிக்கும்படியாக, நம்மை அர்ப்பணிக்கும்படியாக அழைக்கப்படுகின்றோம். கர்த்தர் தொடர்ந்து நம்மை வழிநடத்துவாராக. இந்த நாளிலும் நம்மோடு கூட செய்தியை பகிர்ந்து கொண்ட அருமையான சகோதரிகளுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கின்றேன். கர்த்தர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. ஒரு சிலரை நான் புதிதாக காணுகின்றேன். யாராவது புதிதாய் முதல் முறையாக இந்த ஆலயத்திற்கு வருகின்றீர்கள் என்றால் நீங்கள் எழுந்து நிற்கலாம். நான் ஃபஸ்ட் டைம் நான் வரேன்னு சொல்கிறாங்க. யார் இருக்கீங்களா? இல்லை என்றால் நன்றி. இந்த வேளையிலே விடுமுறை வேதாகம பள்ளி சிறுவர்கள் தாங்கள் கற்றுக்கொண்ட காரியங்களை நம்ம மத்தியிலே ஒரு சில காரியங்களை பகிர்ந்து கொள்வார். நம்முடைய சபை பிள்ளைகள் விபிஎஸ்க்காக ஒரு வீடியோ எடுத்தாங்க. அதில் ஒரு பாட்டு ஆக்ஷனோட பண்ணாங்க. அதை தான் அப்போ அதை பாடினாங்க. அப்போ ட்ராக் போடலை, அதனால் அந்த ட்ராக்கோட டான்ஸ் பண்ணி காட்டுறேன்.
இப்போதுமாக நாம் யாவரும் எழுந்து நின்று கீர்த்தனையில் 191வது பாடல், கள்ளமுறும் கடையேனும் 251வது பாடல், அன்பே பிரதானம். 251வது கீர்த்தனை பாடல், அன்பே பிரதானம், சகோதர அன்பே பிரதானம் என்ற பாடலை பாடும்போது 2வது பை காணிக்கை சேகரிக்கப்படும். நன்றி காணிக்கை படைக்க விரும்பும் முன்வர அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஜெபம் செய்வோம். எல்லா நன்மைகளுக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் மூற்றும் காரணமாக இருந்து எங்கள் வாழ்விலே எங்களிடங்கா நன்மைகளை அனுதினமும் செய்து வரும் அன்பின் ஆண்டவரே, எங்கள் நாவிலே சொல் பிராதற்கு முன்னதாகவே எங்களுக்கு இன்னது தேவை என்பதை அறிந்து அதை நேர்த்தியாக நீர் கொடுத்து வருகிறீர். சரியான பாதையில் நடத்தி வருகிறீர். உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் சாமி. வேளையிலே படைத்த இந்த காணிக்கைகளை நீர் அங்கீகரித்து ஆசீர்வதிப்பீராக. தொடர்ந்து ஆண்டவரே உம்முடைய திருநாமத்தின் மகிமைக்காக நாங்கள் உமக்கு சாட்சியாக வாழ எங்களை எடுத்து நீர் பயன்படுத்துவீராக.
நற்சாட்சி உள்ள பிள்ளைகளாக எங்களை ஆண்டவரை உபயோகப்படுத்துவீர் ஆசா. திருக்கரத்திலே தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் திருப்பெயரில் மிக தாழ்மையோடு கேட்கிறோம் அன்பின் பிதாவே. தொடர்ந்து 42வது பக்கத்தில் இருக்கிற 2வது லித்தானியா ஜெபத்தை நாம் சேர்ந்து ஏறெடுப்போம். ஒவ்வொரு ஜெபத்தின் நிறைவிலும் கர்த்தாவே கிருபையாயிரும் என்று சொல்ல உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பரத்திலிருந்து வரும் சமாதானத்திற்காகவும் நம்முடைய ஆத்துமாக்களின் ரட்சிப்புக்காகவும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. அகில உலக சமாதானத்திற்காகவும் கடவுளுடைய பரிசுத்த சபைகளின் நல்வாழ்வுக்காகவும் அவைகளின் ஒருமைப்பாட்டுக்காகவும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. நம்முடைய எல்லா திருமண்டலத்தின் ஆயர்களுக்காக, பேராயர்களுக்காக, மற்ற எல்லா பணிவிடைக்காரருக்காக, விசேஷமாக அருப்பெருந்திரு அறிவர் ஜெய்சிங் பிரின்ஸ் பிரபாரன் என்னும் நமது பேராயரும் நல்ல இருதயத்தோடும் சுத்த மனசாட்சியோடும் தங்கள் பணிவிடையை நிறைவேற்ற கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. நம்ம தேசத்தின் ஜனாதிபதி, பிரதமர், அதிகாரம் வைப்பவர் எல்லாருக்காகவும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. வியாதியஸ்தர், உபத்திரவப்படுவோர், துக்கப்படுவோர், மரண தருவாயில் இருப்போர் அனைவருக்காகவும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. ஏழைகள், பட்டினியாயிருப்போர், அனாதைகள், விதவைகள், உபத்திரவப்படுவோர் அனைவருக்காகவும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. அந்த காலத்தினின்று நம்மை தம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்துக்கு வரவழைத்தருடைய மகத்துவலை காண்பிக்கும் பொருட்டாக நமக்காகவும் கிறிஸ்துவின் நாமத்தை அறிக்கை பண்ணும் யாவருக்காகவும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. தொடர்ந்து நாம் ஜெப நிலையில் இருப்போம். சர்வ வல்லமையுள்ள நித்திய கடவுளே, திருச்சபையின் முழு சரீரத்தையும் உமது ஆவியானவரால் ஆண்டு பரிசுத்தப்படுத்துகிறவரே, உமது திருச்சபையில் எல்லா நிலையில் உள்ள மனிதருக்காகவும் உமது திருமுன்பதாக நாங்கள் ஏறெடுக்கும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் அங்கீகரித்தருளும். ஒவ்வொரு அங்கத்தினரும் தன் தன் அணைப்பிலும் பணியிலும் உண்மையோடும் தெய்வ பக்தியோடும் உமக்கு ஊழியம் செய்ய அனுகரிக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உங்களோடு இருந்து நீங்கள் கடவுளையும் அவருடைய குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை பற்றிய அறிவிலும் அன்பிலும் நிலைத்திருக்கும்படி உங்கள் இதயத்தையும் சிந்தையையும் காக்க கடவது பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியுமாகிய சர்வ வல்லமை பொருந்தின தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து எப்பொழுதும் உங்களோடு நிலைத்திருக்க கடவது. திருப்பந்திக்கு நம்மை ஆயத்தப்படுத்தும்படியாய் நாம் யாவரும் எழுந்து நின்று பாமாலை எண் 191 சாந்த இயேசு சுவாமி வந்து நேரமும் எங்கள் நெஞ்சை உந்த நீவால் நிரப்பும் என்ற பாடல் பாடி நம்மை கடவுளுடைய திருப்பந்திக்கு ஆயத்தப்படுத்துவோம். பாமாலை எண் 191. அப்பம்பிக்குதல் பகுதி பக்கம் எண் 44. இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எவ்வளவு நன்மையும் எவ்வளவு இன்பமானது. இந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லோரும் பங்கு பெறுகிறபடியால் அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமுமாய் இருக்கிறோம். நான் அவருடைய போராட்டத்திலே ஆனந்தமளித்து கர்த்தரை பாடி அவரை கீர்த்தனம். விருத்தெழுந்த ஆண்டவரால் மெய் சமாதானம் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. உங்கள் அருகில் உள்ளவர்களோடு சமாதான வாழ்த்தை பகிர்ந்து கொள்ளுங்கள்.
ஜெபம் செய்வோம், யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். இயேசுவே, உத்தம பிரதான ஆசாரியரே, நீர் உமது சீஷர்கள் மத்தியில் பிரசன்னமாயிருந்தது போலவே எங்கள் மத்தியில் பிரசன்னமாகி அப்பத்தை பிக்கையில் எங்களுக்குமே வெளிப்படுத்தி அருளும். நீரே பிதாவோடும் பரிசுத்த ஆவியோடும் சதா காலமும் ஒரே கடவுளாக ஜீவித்து அரசாளுகிறீர். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உங்கள் இதயத்தை உயர்த்துங்கள். நம்முடைய ஆண்டவராகிய கடவுளுக்கு ஸ்தோத்திரம் செலுத்த கடவோம். அப்படி செய்வது தகுதியும் நீதியுமாய் இருக்கிறது. ஆண்டவரே, பரிசுத்த பிதாவே, சர்வ வல்லமுள்ள நித்திய கடவுளே, நாங்கள் எக்காலத்திலும் எவ்விடத்திலும் உமக்கு நன்றி செலுத்துகிறது தகுதியும் நீதியும் எங்களுக்கு சிறப்பான கடமையுமா இருக்கிறது. உமது குமாரனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக நிர்வாணங்களையும் பூமியையும் அவைகளுள்ள எல்லாவற்றையும் படைத்தீர். மனிதனையும் உமது சாயலாக உண்டாக்கினீர். அவர் பாவத்தில் விழுந்த போது புது படைப்பின் முதற் பலனாக நீர் அவரை மீட்டு கொண்டீர். ஆதலால் தூதரோடும் பிரதான தூதரோடும் பரமசபை அனைத்தோடும் நாங்கள் உமது மகிமையுள்ள நாமத்தை புகழ்ந்து மேன்மைப்படுத்தி, சேனைகளின் கர்த்தராகிய தேவனே, நீர் பரிசுத்தர், 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 வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்திருக்கின்றன, உன்னதமானவராகிய கடவுளுக்கே மகிமை உண்டாவதாக என்று இடைவிடாமல் உம்மை துதிக்கின்றோம். கர்த்தரின் நாமத்தினாலே வந்தவரும் வருகிறவருமானவர் தோற்கடிக்கப்பட்டவர், உன்னதத்திலே ஓசன்னா. ஆம் பிதாவே, நீர் பரிசுத்தர், நீர் தோற்கடிக்கப்பட்டவர். கடவுள் மனிதரில் உருக்கமாய் அன்பு கூர்ந்து முதுவரே பெறான குமாரனாகிய இயேசு கிறிஸ்து எங்கள் தன்மையை தரித்துக் கொள்ளவும் சிலுவையில் மரித்து எங்களை மீட்டுக் கொள்ளவும் அவரை தந்தருளினீரே. அவர் சிலுவையில் ஒரே தரம் தம்மை தாமே ஏக பலியாக ஒப்புக் கொடுத்து சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்வதற்கு நிறைவும் பூரணமும் பொந்ததுமான பலியையும் காணிக்கையும் பரிகாரத்தையும் செலுத்தினதுமல்லாமல் தமது அருமையான மரணத்தை என்றைக்கும் நினைப்பூட்டும் ஞாபகத்தை நியமித்து தாம் திரும்ப வருமளவும் நாங்கள் அதை அனுசரித்து வரும்படி தமது பரிசுத்த சுவிசேஷத்தில் கட்டளையிட்டு அருளினாரே. அவர் தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்றிரவிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு சீடர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரம், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அப்படியே போஜனம் பண்ணின பின்பு அவர் பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லோரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்புண்டாகும்படி உங்களுக்காகவும் அநேகருக்காகவும் சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தம், இதை பானம் பண்ணும் பொழுதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று திருவுளம் பற்றினார். ஆமென். ஆமென். கர்த்தாவே, கர்த்தாவே, உமது மரணத்தை நினைவு கூறுகிறோம், உயிர்த்தெழுதலை அறிக்கையிடுகிறோம், திரும்ப வர காத்திருக்கிறோம். கிறிஸ்துவே, உமக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆதலால் பிதாவே, உமது குமாரனாகிய எங்கள் ஆண்டவரின் அருமையான பாடுகளையும் மரணத்தையும் மகிமையான உயிர்த்தெழுதலையும் பரமேறுதலையும் நினைவு கூர்ந்து உமது அடியார்களாகிய நாங்கள் அவருடைய கட்டளையின்படியே அவர் திரும்ப வருமளவும் அவரை நினைவு கூர்ந்து இதை செய்கிறோம். அவரில் நீர் எங்களுக்காக நிறைவேற்றின பூரண மீட்புக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். கர்த்தாவே, எங்கள் தேவனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை புகழ்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். இரக்கமுள்ள பிதாவே, நாங்கள் பிற்கிற அப்பம் கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் ஐக்கியமாயும் நாங்கள் ஆசீர்வதிக்கிற பாத்திரம் கிறிஸ்துவனுடைய இரத்தத்தின் ஐக்கியமாயும் இருக்கும்படி எங்களையும் நீரே தந்த அந்த அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் உமது பரிசுத்தாவியால் பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று மிகுந்த தாழ்மையோடு பிரார்த்திக்கின்றோம். நாங்கள் எல்லோரும் எங்கள் ஆண்டவர் கிறிஸ்துவில் கூட்டி இணைக்கப்பட்டவர்களாகி விசுவாசத்தில் ஒருமைப்படவும் தலையாகி அவருக்குள் எல்லாவற்றையும் வளரவும் கிருபை செய்யும். அவரோடும் பரிசுத்தாவியோடும் ஐக்கியமாயிருக்கிற சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய உமக்கு அவர் வழியாக சகல கனமும் மகிமையும் என்னென்றைக்கும் உண்டாவதாக. ஆமென். நமது இரட்சகராகிய கிறிஸ்து கற்பித்தபடி அவரில் நமக்கு அருளப்பட்ட தைரியத்தோடு சொல்லுவோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. உள்ள ஆகாரத்தை எங்களுக்கு தாரும், எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்வதற்கு நாங்கள் மன்னிக்கிறது போல குற்றங்களை எங்களுக்கு மன்னியும், எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமையின்றி எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமை மகிமையும் என்னென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென். அவருடைய திருப்பந்திக்கு நம்மை தகுதிப்படுத்தும்படியாக கடவுளுக்கு எதிராக செய்த பாவங்கள், மீறுதல்கள், மனிதனுக்கு எதிராக செய்த குற்றங்கள், நம்முடைய வாழ்வின் அந்தரங்க பாவங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவருடைய திரு சமூகத்திலே நாம் அறிக்கை செய்வோம். அவரிடத்தில் இரக்கங்கள் உண்டு, மன்னிப்பு உண்டு. அவற்றை பெற்றுக்கொள்ளும்படியாய்
நாம் யாவரும் தாழ்ந்த இதயத்தோடு தாழ்மையின் ஜெபத்தை ஏறெடுப்போம். இரக்கமுள்ள கர்த்தாவே, எங்கள் சுய நீதியை நம்பி நாங்கள் உம்முடைய பந்தியில் சேர துணியாமல் தேவனுடைய அளவற்ற இரக்கத்தையே நம்பி சேருகிறோம். உம்முடைய மேசையின் கீழ் விடும் துணிக்கைகளையும் பொறுக்கிக் கொள்ள நாங்கள் பாத்திரர் அல்ல. ஆனாலும் தேவரீர் எப்பொழுதும் இரக்கம் செய்கிற இரட்சணமுடைய மாறாத ஆண்டவராய் இருக்கிறீர். ஆகையால் கிருபையுள்ள கர்த்தாவே, உமது அருமையான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் விலைமதியாத சரீரத்தாலும் இரத்தத்தாலும் எங்கள் பாவமுள்ள சரீரமும் ஆத்மாவும் சுத்தமாகி எப்பொழுதும் நாங்கள் அவருக்குள்ளும் அவர் எங்களுக்குள்ளும் வாசமாயிருப்பதற்கு ஏற்ற விதமாய் அவருடைய சரீரத்தை புசித்து அவருடைய இரத்தத்தை பானம் பண்ண எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமேன். ஒரு நிமிடம் அமைதியாக நம்மை நாமே சோதித்தறிந்து ஆண்டவருடைய திருப்பாதத்திலே அர்ப்பணிப்போம். நாம் பிற்கிற அப்பம் கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் ஐக்கியமாய் இருக்கிறதல்லவா? உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிற தேவன் வாருங்கள், எல்லாம் ஆயத்தமாயிருக்கிறது. முதலாவது சிறுவர்கள் முன்வர அன்போடு கேட்டு சாந்த இயேசு
வானம் பூமி ஆளி, உந்தன் மாட்சிமை கிறிஸ்துவின் சரீரம் இரத்தமாகிய சாக்கிரமந்தை விசுவாசத்தினால் பெற்றுக்கொண்டவர்களாகிய நாம் அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோமாக. 49ஆம் பக்கத்தில் இருக்கிற ஸ்தோத்திர ஜெபத்தை யாவரும் சேர்ந்து ஏறெடுப்போம். சர்வ வல்லமையுள்ள கடவுளே, பரமபிதாவே, உமது நேச குமாரனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் எங்களை உமது பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டு அவருடைய விலைமதியாத திரு சரீரமும் இரத்தமாகிய ஞான ஆகாரத்தினால் எங்களை போஷித்திருக்கிறீர். எங்கள் பாவங்களை மன்னித்து நித்திய ஜீவனை எங்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறீர். அளவிடப்படாத இந்த நன்மைகளுக்காக உம்மை துதிக்கிறோம். சரீரமும் ஆத்மாவாகிய எங்களை பரிசுத்தமும் ஜீவனுமுள்ள பலியாக உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இதுவே நாங்கள் செய்யத்தக்க ஆத்மீக ஆராதனை. நாங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் கடவுளுடைய நன்மையும் பரிபூர்ணமான சித்தம் என்னது பகுதியத்தக்கதாக எங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகும்படி எங்களுக்கு அருள் புரியும். கடைசியில் நாங்கள் உமது பரிசுத்தவான்கள் அனைவரோடும் உமது நித்திய ராஜ்யத்தின் ஆனந்தத்தை அடையத்தக்கதாக உலகத்தில் உமக்கு கீழ்ப்படிந்து நடக்க எங்களுக்கு கிருபை செய்யும். உமோடும் பரிசுத்த ஆவியோடும் ஒரே கடவுளாய் சதா காலமும் ஜீவித்து அரசாளுகிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் இவைகளை வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். எங்கள் தேவனுக்கு துதியும் மகிமையும் ஞானமும் ஸ்தோத்திரமும் கனமும் வல்லமையும் பலமும் சதா காலங்களிலும் உண்டாவதாக. ஆமேன். சமாதானத்தோടെ உலகத்திற்கு புறப்பட்டு போங்கள். திடமனதாயிருங்கள். நன்மையானவைகளை பற்றி கொள்ளுங்கள். யாருக்காயிலும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள். சோர்ந்து போனவர்களை பலப்படுத்துங்கள். பலவினரை தாங்குங்கள். துன்பப்படுகிறவர்களுக்கு உதவி புரியுங்கள். எல்லா மனிதரையும் கனம் பண்ணுங்கள். பரிசுத்த ஆவியின் வல்லமையில் சந்தோஷித்து ஆண்டவரில் அன்பு கூர்ந்து அவரையே சேவிப்பீர்களாக. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியுமாகிய சர்வ வல்லமுள்ள தேவனுடைய ஆசீர்வாதம் உங்கள் மேல் தங்கி என்றென்றைக்கும் உங்களோட நிலைத்திருக்க கடவது. ஆராதனை நிறைப்பாடலாக பாமாலையன் 212 பகலோன் கதிர் போலுமே என்ற பாடலை பாடி நாம் கடவுளுக்கு நன்றிகளை எடுப்போம். பாமாலையன் 212.
வானோரின் சேனை ஏறாளோம். சாஷ்டாங்கம் செய்து போற்றுவார். நீ வாழ்கிறோ யாரே அன்பின் ஆண்டவரே, கிருபை மிகுந்தவரே, இந்த நல்ல மனமகிழ்ச்சியான நாளிலும் நாங்கள் உம்முடைய திருப்பணிகளை செய்யும்படியாய் நீர் எங்களை தெரிந்தெடுத்திருக்கிறீர். உம்முடைய சொந்த உரிமை சொத்தாக, உம்முடைய ஆசாரிய கூட்டமாக, உம்முடைய புண்ணியங்களை அறிவிக்க எங்களை நீர் தெரிந்து கொண்ட உம்முடைய மக்களாக இந்த புதிய மாதத்துக்குள்ளாகவும் கடந்து வர கிருபை தந்திருக்கிறீர். நன்றியோடு உம்மை துதிக்கின்றோம். இந்த புதிய மாதத்திலும் உம்முடைய கிருபைகளும் இரக்கமும் அடைக்கலமும் ஆசீர்வாதமும் உம்முடைய சிலுவை நிலையிலே நாங்கள் பெற்று உம்முடைய சாட்சிகளாய் ஜீவிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். இறைமகன் இயேசு கிறிஸ்து வழியாய் வேண்டுகிறோம் எங்கள் அன்பின் கடவுளே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தேவ சமாதானத்தோடே போக கடவோம்.